ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ஸ்கூல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுவும் மை கிளாஸ்மேட் ட்ராமாவோட ஹீரோ தான் இந்த ட்ராமாவில் நடிச்சிருக்காரு. அதில் இருக்க மாதிரி சாஃப்ட் கேரக்டரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட். அந்த பேஜ்க்கு இங்கே இடம் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ரக்கடான பாயாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கும் பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம். ஓப்பனிங் சீனில் இந்த ட்ராமாவோட ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவளோட பேர் யூஜி. யூஜியோட அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போலேருந்தே அவள் அம்மா கூட தான் இது நாள் வரைக்கும் அவன் ஸ்டே பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு தான் அவள் அப்பாவை மீட் பண்ணியிருக்கா. ஸோ அப்படி ஏர்போர்ட்ல இருந்து அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு அப்பா. அப்போ இவளோட அப்பாவும் அதை தான் கேட்டுட்டு இருக்காரு. உன் அம்மாக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு அம்மா இங்க அனுப்பி வச்சிருக்காங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது கேட்கவும், இங்க கொஞ்ச நாள் இருக்கலாங்கிறதுக்காக தான் வந்தப்பா. நீங்க தான் உங்க புது ஃபேமிலியோட ஜாலியா இருக்கீங்க. அந்த ஃபேமிலியையும் நான் இதுவரை பார்த்தது இல்லை இல்லையா, ஸோ அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லவும், நீ அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்க, நீ இங்கெல்லாம் அப்படி பேசக்கூடாது, ஒழுங்கா வாயை அடக்கிட்டு தான் பேசணுங்கிறது சொல்ல. அவ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு கணக்காம வந்துட்டு இருக்கா, நான் பேசுறது கேக்குதா இல்லையா நான் அப்பா திட்டுவோம். இப்பதான் அவ அப்பா மூஞ்சி பாக்குறான். அது பார்க்க பண்ணி மாதிரி இருக்கும், சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு வந்து திரும்பவும் கண்ணாடியை பார்க்க ஆரம்பிக்க அப்பா திரும்பவும் புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டாரு. நீ அங்க வந்து உன் ஆண்டி கூடலாம் இப்படி பேசக்கூடாது, அவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க, அவங்க கூட நீ ஒழுங்கா பேசி பழகணும்னு சொல்ல அவ பாட்டுக்கு ஹெட்செட்டை மாட்டிட்டு, பா நான் வெறும் 2 நாள் மட்டும் தான் இங்க ஸ்டே பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒரு பையன் சைக்கிள்ல ஒரு போர்டை மாட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா சிக்னல் போட்டாங்க. சோ அப்படி வெயிட் பண்ணவன் அப்படியே என் காருக்குள்ள பார்க்க நம்ம ஹீரோயின் இப்போ சிக்னல் போட்டதும் இவனே எடுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அப்பா அந்த பையனை பார்த்துக்கிட்டு சரி நம்மளே மூவ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எடுக்க கரெக்டா இவனும் மூவ் பண்ண மாதிரி வந்துட்டானா. இவன் ஏன் டீசின்னு போடுறான்னு சொல்லிட்டு இப்போ வேகமா ஷார்ட்கட்ல வந்து அவரையே செம்மகத்தா ஓவர்டேக் பண்ணிட்டு போக, யாரா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஹீரோனோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணா வீட்டுல வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. அப்பாவோட செகண்ட் வைஃப் இவளோட ஸ்டெப் மாமா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அப்பா ஏதோ புக்ஸ் எல்லாம் எழுதுவாரு போல. நீங்க எழுதுற அந்த புக் பப்ளிஷ் மட்டும் ஆகட்டும், 100 காப்பியை வாங்கி என் ஃப்ரெண்டு மத்தியில எல்லாம் பிரபலமாக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பா கங்க்ராட்ஸ், நீங்க எழுதுற புக்கை 100 காப்பீஸ் வாங்க போறாங்களா, ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ண. என்ன நீ என்னையே கிண்டல் பண்ணிட்டு இருக்க, என்னோட புக்கு 100 காப்பி என்ன 100 மில்லியனே சேல் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ உடனே ஸ்டெப் மாமும் அது விடுமா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. பட் இவளுக்கு ப்ரான்னா பிடிக்காது. அப்பா இதையும் மறந்து போய் உனக்காக ஆன்ட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, ஒழுங்கா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காரு. பா நான் ப்ரான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல, என்ன நீ இப்படி பேசி பழகிட்டு இருக்க, ஆன்ட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஒழுங்கா சாப்பிடுங்கிறாரு. பா சின்ன வயசுல இருந்தே நான் இது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி வந்துடும், நீங்க இதை கூட மறந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்கறாளா. உடனே ஆன்ட்டி சாரிமா, உனக்கு என்ன பிடிக்கும் நான் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் கேட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்ல பரவாயில்ல ஆன்ட்டி, நான் ஜஸ்ட் 2 நாள் மட்டும் தான் இங்க ஸ்டே பண்ண போறேன், எனக்காக நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிட்டா. இதை பார்த்து அப்பா என்ன பழக்கம் பழகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காண்டாய் கத்திட்டு இருக்காரா. அந்த ஆன்ட்டி நல்ல மனுஷியா இருப்பாங்க போல. விடுங்க விடுங்க புள்ள போ ரெஸ்ட் எடுக்கணும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அந்த சைக்கிள்ல வந்த பையனை தான் காட்டுறாங்க. அவன் கொண்டு வந்த அந்த போர்டை அவனோட வீட்டில் வச்சுட்டு இருக்கான். இவன் தான் இந்த டிராமாவோட ஹீரோ. இவனோட பேரு ஜுவான். இவன் இங்க ஜுவல்லரி ரிப்பேர் ஷாப் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கான். இவனே ஓனா பண்றது தான் இது. இவனோட வீடு, இவனோட கடை எல்லாமே இவனுக்கு இதுதான். உள்ள கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இவனும் ஒரு பிரேஸ்லெட் எடுத்து சரி பண்ணிக்கிட்டே, எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, இது இவனோட அம்மா போல. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் ஏதோ அட்மிட் ஆயிருப்பாங்க போல, என்னங்கிறது கரெக்டாக தெரியல. அதை பார்த்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் யுஜியை காட்டுறாங்க. அவதான் கொஞ்சம் கோவப்பட்டு உள்ள வந்துட்டா இல்லையா. இப்போ நேராக உள்ள அப்பா வந்ததும் என்னை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, நீங்க சொல்றீங்களா இல்லை ஆன்ட்டி கிட்ட போய் கேட்குவான்னு சொல்லிட்டு நேராக கிளம்ப, என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கையை பிடிச்சதுல அவளோட பிரேஸ்லெட் கட்டாய் கீழே விழுந்துடுச்சு. அச்சா சொல், உங்க அம்மா மாதிரியே புத்தி உங்ககிட்ட இருக்கு பாரு, தயவு செஞ்சு ஒழுங்கா நடந்துக்குமான்னு சொல்லிட்டு கிளம்பிட. இப்போ அந்த உடஞ்சு போன பிரேஸ்லெட் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இது இவளோட அம்மாவோட பிரேஸ்லெட் தான் போல. ஸோ இப்போ உடனே அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணி, நான் நாளைக்கே கிளம்பி வரேன், எனக்காக நீங்களே கொஞ்சம் டிக்கெட்டை போட்டு வைங்கம்மான்னு சொல்லி கேட்குறா. ரிப்ளை வரலையா. ஸோ உடனே கால் பண்ண கால் போக மாட்டேங்குது. என்னடா இப்படி ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வெளியே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோனோட ஸ்டெப் பிரதர் இருக்காரு இல்லையா, அவர் ஒர்க் போயிட்டு இருப்பாரு போல. கொஞ்சம் லேட்டா வரவும், ஏன்பா லேட் ஆச்சு சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அக்கறையே கேட்டுட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே யூஜி அந்த பிரேஸ்லெட்டை சரி பண்ணணுங்கிறதுக்காக ரிப்பேர் ஷாப்பை தான் தேடிட்டு இருக்கா. இந்த இடம் இவளுக்கு புதுசு இல்லையா. ஸோ கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி டைரக்ஷனை பார்த்து வந்துட்டு இருக்கா. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காட்ட, இவங்க 2 பேரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் போல. இந்த பையன் யாருன்னு தெரியுதா, நம்ம கூரன் தான். இதுல இவனோட பேரு வாங்க. அவன் முடிய பாருங்களே எவ்வளவு காமெடியா இருக்குன்னு. அவர் அப்பா தான் ஏதோ அடிச்சு போட்டாராமா. இந்த ஆள் பாரு என்ன எப்படி அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன். அவன் ஃப்ரெண்டு தான் போல, அதுக்கு மருந்து வச்சு விட்டுட்டு இருக்கான். இவன் கத்திட்டு இருக்கான். அங்க சோஃபால தான் நம்ம ஹீரோ படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினும் டைரக்ஷனை பார்த்துக்கிட்டே எப்படியோ கடைக்கு வந்து சேர்ந்துட்டா. யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு உள்ள வந்து கேட்க, வேகமா ஃப்ரெண்டு 2 பேர் தான் ஓடி வந்துட்டு, மேடம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி மாத்தி கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப இன்னொரு கஸ்டமர் வந்துட்டு அதுல ஒரு பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். அப்படி போனவன் நம்ம ஹீரோ தான் எழுப்பிட்டு இருக்கானா. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ எழுந்திருக்க இவன் பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்கான். மேடம்
இப்போ எழுந்திருக்கிறாரே, இவர் தான் எங்களோட மாஸ்டர், இந்த ஊர்லயே ஃபேமஸான கடை எங்களோடது தான், இவர் கையில ஏதோ மேஜிக் தான் இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பில்டப்பா அள்ளி விட்டுட்டு இருக்கேன். அப்படியே மெல்லமா எழுந்திருக்க நம்ம ஹீரோவா இவனை காருக்குள்ள இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பான் அந்த மலையில. அட இந்த பையனா இவன் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கேன். அவன் கூலா லாலிபப்ப வாய்க்குள்ள போட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கேட்கறான். இந்த பிரேஸ்லெட் உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க அதுல சின்ன வேலை தான் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும் போதே வந்த கஸ்டமர் இன்னொரு பொண்ணு கூப்பிட்டு அவன் கிளம்பிட்டான். இதை வாங்கி எடுத்து பார்த்துட்டு அட இதை நானே ஈஸியாக சரி பண்ணிடுவேங்க, அப்படியே இருக்கிறத சுத்தி பார்த்துட்டுங்க, அதுக்குள்ள சரி பண்ணி கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அது சரி பண்ணிக்கிட்டு இருக்கானா. இவ்வளவு சுத்தி பார்த்தவன் அங்க இருக்க ஒரு பின்னை எடுத்து என்னடா டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ பேசிக்கிட்டே நம்ம ஹீரோனை பார்க்க அவ கையில அந்த பேனாவை வச்சிருக்கவும் ஐயோ மேடம் அதை மட்டும் தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரும்போது பிரேஸ்லெட்டை கீழே தட்டி விட்டதும் இல்லாம அதை மிதிச்சுக்கிட்டே ஓடி வந்து வேகமா அந்த பேனாவை வாங்கி உள்ள போட்டு இருக்கான். இப்ப திரும்பி பார்க்கவும் தான் தெரியுது ஒன்னா உடைஞ்சிருந்த பிரேஸ்லெட் இப்ப 2 துண்டா போயிடுச்சு. நீங்க என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்க நீங்க அந்த பெண்ணை எல்லாம் போய் தொட்டுட்டு இருக்கீங்க, தொட்டனால தானே இப்படியாச்சும் சொல்லி இவன் கத்திட்டு இருக்கான். அட என்னப்பா இங்க பிரச்சனை சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்க. இப்படி 2 துண்டா உடஞ்சு போயிடுச்சு இல்லையா மேம், நாங்க வேணா இதை 2 பிரேஸ்லெட்டா பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஜுவான் அதை வாங்கி பார்த்துட்டு நானே இதை சரி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப 2 பசங்களும் வந்து பார்க்க இவங்க பக்கத்து வீட்டு பசங்க போல இவங்க வீட்டு முன்னாடி நைட்டு ஃபுல்லா காரை நிறுத்திக்கிட்டு எடுக்கவே இல்லையாமா. அதனால இவங்க படுக்காசாட்டா போலீஸ்க்கு கால் பண்ணி வண்டி எடுக்க விட்டானுங்க. இப்போ அந்த கான்ல வந்து அவங்க வச்சிருக்க பாட்டெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கானுங்களா. வெளியே ஹீரோ வந்து பார்த்துட்டு இந்த பாட்டெல்லாம் உடைச்சிருக்கீங்க, நீங்க தானே எங்களுக்கு சேர்ந்து பே பண்ணணும்னு சொல்லவும் அவனுக்கு காண்ட ஆயிடுச்சு. இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்க ஸ்டார்ட் பண்ண 2 பேரும் மாத்தி மாத்தி மொத்திக்கிறானுங்க. இப்போ வாங்க உள்ள தானே இருக்கான். ஒரு நிமிஷம் மேம், உங்களோட பிரேஸ்லெட்டை நானே உங்களுக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்லி அதை டிராக்குள்ள போட்டு பூட்டிட்டு நம்ம ஹீரோயினையும் விட்டு லாக் பண்ணிட்டு வெளியே சண்டைக்கு கிளம்பிட்டான். என்னடா பண்றீங்க, எனக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டு கத்திட்டு நின்றுட்டு இருக்கலாம். இப்ப எட்டி பார்க்க வந்து தெரியுது மாத்தி மாத்தி மொத்திட்டு இருக்கானுங்களா. அதுல வாங்க ஒரு பையனை இவளுக்கு நேரவே அவன் மூஞ்சியை கொண்டு வந்து அடிச்சிட்டு இருக்க. இவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இது அவன் பார்த்து காண்டாகி என்ன நீ என்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு கத்துவோம். பின்னாடி ஹீரோ வந்து ஒரு மொத்தி மொத்தி அனுப்பி விட்டுட்டு இருக்கான். இப்போ ஒரு வழியா மொத்த சண்டையை முடிச்சுட்டு உள்ள வர அங்க இருந்த பேனாவையும் காணோம் பொண்ணையும் காணோம். என்னடான்னு பார்த்தா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும், இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், நான் நாளைக்கே இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன், ஸோ சீக்கிரமா ரெடி பண்ணி வைங்க, இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளைக்கு காலையிலோ நான் வந்து வாங்கிக்கிறேன், ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு நான் உங்க பெண்ணை வச்சுக்கிறேன், நான் அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு இந்த பெண்ணை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டு பேக் சைடு வெளியே போயிட்டா. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இப்போ யுஜி வேகமா ஓடி வந்து எங்க அம்மா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இவளை கூப்பிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைச்சு வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி நீ இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இதையும் காட்டுறாரு. எடுத்து பார்த்தா இவளோட டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருக்கு. இனிமேல் நீ இந்த ஸ்கூல்ல தான் படிக்க போற, உன் அம்மா உன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாங்க, ஸோ இனிமேல் நீ இந்த ஸ்கூல் தான் படிக்க போற, என்னோட தான் நீ ஸ்டே பண்ண போற, எல்லாரும் கூட நீ ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொல்ல அவ கார் ஏறி அம்மாவை மீட் பண்றதுக்காக ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருக்கா. கால் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கா. அம்மா அட்டன் பண்ணதும் சின்ன வயசுல இருந்து என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு மனுஷன் கிட்ட என்ன ஒரு பொருள் மாதிரி தூக்கி போட்டு போயிட்டீங்களேமான்னு சொல்லி கேட்க, நான் இது எல்லாத்தையுமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்றேன், இது நீ போக போக புரிஞ்சுக்குவேன்னு அம்மா சொல்றாங்க. என்னோட நல்லதுக்காகவா? டிவோர்ஸ் ஆனதுலேருந்து நான் உங்க கூட தானே இருந்துட்டு இருக்கேன், இப்போ உங்களுக்கு நானே தேவையில்லாம போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நீ எனக்கு தேவை கிடையாது, இனிமேல் நீ தான் உன்னை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே என் படிப்பை தவிர நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க, என்ன நானே தானே பார்த்துக்கிட்டு வளர்ந்தேன், ஸோ இனிமேலும் நான் அப்படியே பார்த்துப்பேன், நீங்கள் ஒன்றும் என்கிட்ட சொல்ல வேணான்னு இருக்கா, இனிமேல் நீ உன் அப்பாவோட தான் இருக்க போகிறேன், ஸோ அங்கேயே இருந்து ஒழுங்கா படி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவளால் இது ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப சுகமாக ஒரு கடையில் வந்து சாப்பிட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ஒருத்தர் அடி வாங்கும்போது இவ பார்த்து சிரிச்சிட்டா இல்லையா, அந்த பையன் வந்துட்டான். இன்னைக்கு காலையில் நான் அடி வாங்கும்போது என்னை பார்த்து சிரிச்ச புள்ள தானே நீ, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க, ஹீரோ உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து வந்துட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டான். உனக்கு காலையில விழுந்துற ஒரு பத்தல போலியே, திரும்ப இன்னொரு ரவுண்டு வேணும் போலேன்னு சொல்லிட்டு வர அவன் பயத்திலேயே என்னடா பேசுறேன்னு பின்னாடியே போனவன் அவனோட 2 அண்ணனுங்களை கூப்பிட்டு விட்டுட்டான். ஒவ்வொருத்தரா சீக்கிரமா வாங்க, நான் வீட்டுக்கு போய் ஹோம் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல, நான் பாருங்க உங்களையும் இன்சல்ட் பண்றாங்கவும் லைன் பை லைனா ஒவ்வொருத்தரையும் அடிச்சு சாச்சிட்டு இருக்கான். இதுல ஸ்டைலா லாலிபப் வேற வாயில. இங்க நம்ம ஹீரோயின் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்து நின்றுட்டு இருக்காளா. கரெக்டா அந்த பக்கமா இவன் ஃப்ரெண்டுங்க வந்துட்டானுங்க. ஓடுவானுங்களா, அவனுங்களும் சண்டைக்குள்ள பூரா காமெடி ஆயிட்டு இருக்கு அந்த இடமே. ஹீரோவை இப்ப சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்க்க அவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இப்ப நேரா உள்ள வந்தவன், உன்னோட பிரேஸ்லெட்டை பார்த்தேன், அது சரி பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும், ஸோ நீ ஊருக்கு போகிறதா சொல்லியிருந்தல, உன்னோட ஊரில் உள்ள அட்ரஸை கூட நான் உனக்கு சரி பண்ணி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் இனிமேல் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேங்கிறது சொல்ல,
ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளுக்காக ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த கெட்ட பையன் டக்குனு இவளை பார்த்து திட்டவும் பயத்தில் வந்துட்டு கீழே போட்டிருப்பான் அந்த ஃபுட்டை. கீழே கிடக்கிறதெல்லாம் நீ சாப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்காக இதை வாங்கி கொடுத்துட்டு போக இந்த விஷயம் அவளுக்கு பிடிச்சிருக்கு. என்னதான் இதெல்லாம் பிடிச்சிருந்தாலும் இப்போ திரும்ப வீட்டுக்கு போய் ஆகணும் இல்லையா, இங்கே போகவே பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வரா. ஆன்டி இவளை பார்த்ததுமே என்னம்மா சாப்பிட்டு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்பா ஒரு பக்கம் எங்க சுத்திட்டு வர எவ்வளோ லேட் ஆச்சுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆன்டி பார்த்துட்டு என்ன பேசுறீங்க, அமைதியா இருங்க, நீ போமா போய் ரெஸ்ட் எடுத்து போமான்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. அப்படி உள்ள வந்து படுத்தவளுக்கு தூக்கமே இல்ல. எப்படி தூக்கம் வரும்? இத்தனை நாள் அம்மா மட்டும் தான் தன்னோட உலகம் வாழ்ந்துட்டு இருந்தா. இப்போ அப்பா தான் உனக்கு எல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டு போனா அவளுக்கு எப்படி இருக்கும்? இங்க இருக்க இடம் மனுஷங்க எல்லாமே இவளுக்கு புதுசா தெரியும் தான் ரொம்பவே அவளுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே அவளோட புது ஸ்கூலுக்கு வரா. அவளோட கிளாஸ் டீச்சர் தான் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டு எனக்குமே நர்வஸா தான் இருக்கு. ஏன்னா கிளாஸ் டீச்சரா இந்த வருஷம் தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கவலைப்பட வேணாம், எல்லாம் நல்ல பசங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குங்க. ஒரு வழியாக அவங்களை எல்லாம் பிடிச்சி உட்கார வச்சுட்டு என்னோட பேர் தான் லியோ, நான் தான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர், இதுதான் கிளாஸ் டீச்சராக என்னோட ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் டீச்சராக இருக்கும்போது எப்போவுமே ஒரு பையன் லேட்டாக வந்துக்கிட்டே இருப்பானாமா. ஏன்பா லேட்டாக வரேன்னு கேட்டால் நைட்டெல்லாம் கண் வெளிச்சு ஹோம் ஒர்க் பண்ணதால லேட் ஆகிடுச்சு சார்னு சொல்லுவாராமா. இவ்வளோ ஸ்வீட்டாக சொன்னால் என்னால் எப்படி தாண்டிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லி இவர் சொல்ல கரெக்டாக ஒரு பையன் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். இப்போ தான் சொன்னேன் இவனே லேட்டான்னு சொல்லிட்டு பார்க்க அது நம்ம ஹீரோ. ஏன்பா லேட்டுன்னு அவர் பார்த்து கேட்க, சார் நைட் ஃபுல்லாக கண் விழிச்சு ஹோம் ஒர்க் பண்ணதில் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லவும், ஓ அப்படியா எங்கே ஹோம் ஒர்க் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாரி சார் அதை வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்கிறான். சரிப்பா நாளைக்கு மறக்காமல் எடுத்துட்டு வந்துரு, போய் உட்காருப்போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. இப்போ நேராக உள்ள வந்தவன் கடைசி பெஞ்சுக்கு போகிறான். அங்கே ஆல்ரெடி ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கானா, கொஞ்சம் நவரியாப்பானதும் போறேன்னு சொல்லிட்டு அவன் அறக்க பிறக்க முன்னாடி பெஞ்சுக்கு ஓடிட்டு இருக்கான். ஸோ இவர் லாஸ்ட் பெஞ்சில் அப்படியே டேரா போட்டு உட்கார இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை இவதான் புது பொண்ணு இவளோட பேர்லையும் சொல்லி எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீ போய் உட்காரமாட்டாங்க. இப்போ இவ வந்து பார்க்கும்போது அந்த பயந்த பையன்கிட்டயும் நம்ம ஹீரோ கிட்டேயும் ஒரு சீட் இருக்கு. அவன் நீ உட்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிலாம் விட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் நம்ம ஹீரோ கிட்ட போய் உட்கார்ந்ததும் உன்னோட பெண்ணை நான் நாளைக்கு கொண்டு வந்து தரேங்கிறா. சரி எல்லாரும் உட்காந்துட்டீங்களா, பாடத்தை ஆரம்பிக்கலாமாங்க, நம்ம வாங்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா வந்துட்டு இருக்கான். ஏப்பா நீயும் நைட் எல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணியாப்பா அப்படிங்கவும் அவன் சிரிச்சுக்கிட்டே ஆமாமான்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த கிளாஸ் எல்லாம் ஓவராக இப்போ பிரேக்ல வாங்க நம்ம ஹீரோயினை பார்த்ததும் நீ தானே அப்படிங்கவும் யாரா நீன்னு கேட்கிறா. நான் தான் வாங்க நேற்று நைட்டு கடையில் நீ தானே தேர்ட் பாஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் படுக்க தெரியாத மாதிரி எழுந்து போயிட்டான். என்ன நீங்க ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து சொன்னவன் அட இருங்க பாஸ் நானும் வருன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி ஓடிட்டு இருக்கான். இப்போ அந்த பயந்த பையன் யூஜியை பார்த்து உனக்கு பயமாவே இல்லையான்னு சொல்லி கேட்குறான். எனக்கு எதுக்கு பயம்னு சொல்லி இவ கேட்க உன்னோட டெஸ்க்மேட்டை பார்த்து தாங்க எதுக்கு அப்படின்னு கேட்குறா. ஆமாமா நீ புது போடல உனக்கு அவரை பற்றி தெரியாது அதான் இப்படி பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணி இப்போ லஞ்ச் பிரேக்ல வந்து நின்றுட்டு இருக்கா. புது இடமாச்சே. உடனே அந்த பயந்த பையன் வந்து வா வா நான் உனக்கு சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ஃபுட் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவகிட்ட லஞ்ச் கார்டு இருக்காது இல்லையா, ஸோ நானே உனக்காக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன் கார்டை யூஸ் பண்ணி இவளுக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு என்னென்னலாம் வாங்கி தந்தானோ அது எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மந்த் எண்டுக்குள்ள பே பண்ணிருமான்ட்டு இருக்கான். என்னடா இவன் இவ்வளோ வினோத பிறவியா இருக்கானுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்க. அப்போ ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து திட்டிட்டு இருக்காங்க. இந்த அப்பாவை பொண்ணு இருக்கா இல்லையா அவளோட பேரு ரூயி, அவன் நம்ம கிளாஸ் தான். ரெண்டு பேரும் திட்டிட்டு போனாங்க இல்லையா அவங்களும் நம்ம கிளாஸ் தான். பாவம் இந்த ரூயி பொண்ணோட ஃபேமிலி கூட பெரிய ரீச் எல்லாம் கிடையாது, அதான் இந்த பொண்ணுங்களை இப்படி பண்ணுது போல. அப்புறம் எனக்கு இன்னொன்று தெரியுமா, உன்னோட டெஸ்க்மேட் இருக்கானே அந்த பையன் தான் ரொம்ப மோசமான பையன். போன செமஸ்டர் அவன் டெஸ்க்மேட்டை அடி பின்னி எடுத்துட்டு தெரியுமாங்க. அதுல இருந்தே நம்ம ஹீரோ பக்கமே யாரும் தலை வச்சு படுக்கிறது இல்ல. அவனை பார்த்தாலே பம்பி பதுங்கி ஓடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோ செம்ம கூலா ஒரு லாலிபப் வாயில போட்டு கெத்தா நடந்துட்டு இருந்திருக்கான். இவளும் இப்படிதான் இப்ப நினைச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீ சிரிச்சிட்டு இருக்க, இந்த நிலைமை உனக்கு கூட சீக்கிரம் வரலாம். சரி நான் அதை சொல்லக்கூடாது, சீக்கிரமா நம்ம சாரை மீட் பண்ணி நீ பிளேஸ் சேஞ்ச் பண்ற வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் சரி சரின்னு சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வரும்போது நம்ம ஹீரோ படுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கானா. அந்த பயந்த பையன் இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருமோன்னு சொல்லிட்டு போய் உட்கார இவ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அந்த பையன் சீட்டெல்லாம் மாத்திக்கோன்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, அதையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இவன் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இவன் இருந்து பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன் பேர் ஷென்னான்னு சொல்லி கேட்கிறா. உன் பேர் யூஜிதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்னோட பிரேஸ்லெட் எப்போ ரெடி ஆகும்னு சொல்லி இவ கேட்க அது ரெடி ஆகிட்டே இருக்கு சீக்கிரமா கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அப்போ உன் ஒய்ஃபோ கிளம்புறத ஒட்டினு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே வர கரெக்டாக அண்ணங்கார வெளியே வராங்க. ஹாய் என்னோட பேர் தான் யூஜிங்க. அவர் கண்டுக்கவே மாட்டாரு. கொஞ்சம் கோவமாவே அந்த பால் டப்பாவெல்லாம் தூக்கி போட்டிருக்காரு. இருந்தாலும் திரும்ப இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் கண்டுக்கல. நேற்று நீங்க வீட்டுக்கு லேட்டா வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு நான் இங்க வந்தது பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு ஃபீவர் அதனால தான் வரலன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையாவா எத்தனை டிகிரி காய்ச்சல்னு சொல்லி கேட்க அவர் 40ங்கிறாரு. நான் வேணா 119க்கு கால் பண்ணுவான்னு சொல்லி கலாச்சிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. ஸோ இப்படி இவங்க அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது நம்ம ஹீரோனுக்கும் சரி இந்த பையனுக்குமே பிடிக்கல.
இப்போ கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டா. அப்போ பிரேக்ல அவ அப்பாவோட தான் பேசிட்டு இருக்கா. அங்க ரூஃப் டாப்ல தான் நம்ம ஹீரோ மேல உட்காந்துட்டு இருக்கான். இங்க கீழே நம்ம ஹீரோ அப்பா கூட ஃபோன் பேசிட்டு இருக்கால. அப்போ என்ன சொல்றானா, வா நான் இங்க கேம்பஸ்லயே இருந்துக்கிறேன், வீட்டுக்கும் அங்கேயும் என்னால் நடக்க முடியாது, எனக்கு தேவையில்லாம டைம் தான் வேஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்றா. அப்பா முடியவே முடியாதுங்க, ஏன்ப்பா இப்படி பண்றீங்க, நான் தான் சொல்றேன்லன்னு சொல்லி கேட்க, உன் அண்ணன் ஸ்கூல் படிக்கும்போது இது மாதிரி வெளியெல்லாம் தங்கல, அதனால உன் படிப்பு ஒன்றும் அஃபெக்ட் எல்லாம் ஆகாது சரியா, ஒழுங்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கிறாரு. அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் பாட்டுக்கு இங்க இருந்து படிக்க போறேன், மற்றவங்களை பற்றிலாம் நீங்கள் இதுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி டென்ஷனாக நின்றுட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அந்த பக்கமாக ஒரு பிள்ளை 2 பேரும் புள்ளி பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்துட்டாங்க. இந்த பொண்ணுங்க ஏதோ ஹேர் டை க்ரீம் கொண்டு வந்திருப்பாங்க போல, அதை இந்த பொண்ணு பார்த்து போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லு நீ தானே டீச்சர் கிட்ட சொல்லி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய போட்டு 2 பேர் திட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் உள்ள பூந்துட்டு, நீ ஹேர் டை பண்ணிட்டு வந்தா உன் மண்டையை பார்த்தாலே டீச்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு என்ன கண்ணு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க, எதுக்காக இந்த பிள்ளைய போட்டு திட்டிட்டு இருக்கியாமா, இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேற ஒரு ஆள் தேவையான்னு சொல்லி கேட்க, நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம், உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு இடையில பூந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உன் பின்னாடி தான் கதவு இருக்கு, அப்படியே கிளம்ப வேண்டியதுன்னு சொல்லி கேட்க, அச்சோ எனக்கும் கதவு இருக்க இடம் தெரியுமா, இது பப்ளிக் பிளேஸ், நீ எதுக்காக மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அட நீ தானே புதுசாக வந்த பொண்ணு, இங்கே பாருமா நாங்கள் 3 பேர் எங்களோட விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம், இதில் உனக்கு என்ன வந்துச்சாமான்னு சொல்லி கேட்குறா. உடனே யூஜி நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன்னு சொல்லி கேட்க, ஏதோ பெருசாக சம்பவம் இது பண்ணுவா போலியன்னு சொல்லிட்டு ஹீரோ எட்டி பார்க்க, நான் யாரோட டிஸ்க்மெண்ட் உனக்கு தெரியலன்னு சொல்லி கேட்குறா. இது கேட்டு ஹீரோவை சிரிச்சுக்கிட்டா உட்காந்துட்டு இருக்கான். இங்கே இந்த பொண்ணு உண்மையாவே பயந்துடுச்சு, என்ன த்ரெட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சத்தம் போட, நான் இதுக்கு அதை பண்ண போறேன், நீ தான் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட, இங்கே சண்டை போட்டு அந்த பொண்ணை எடுத்து வச்சுட்டு, விடு அவ நம்ம கிளாஸ் தானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக ஹீரோ என்ட்ரி. ஏதோ கேட்டனே என் டெஸ்க்மெண்ட் ஏதோ பண்ண போறீங்களாமாவேன்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையங்குதுங்க. இல்லையா, அப்படி இல்லைன்னா ஒழுங்கா அமைதியா கிளம்பணும், அண்ணனுக்கு தூக்கம் வர வச்சிருப்பீங்க போலேன்னதும் வாடி போல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ நம்ம வாங்கோட இன்னொரு பையன் இருந்தா இல்லையா, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், இவனோட பேரு சாங். இவன் இங்க நம்ம ஹீரோனை பார்த்ததும் உடனே நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து, அந்த பிரேஸ்லெட்டை சரி பண்ண கடைக்கு வந்தா இல்லையா, அந்த பொண்ணு நம்ம ஸ்கூல் தான் போல, நான் போய் அவ என்ன கிளாஸ்ன்னு கேட்டு வரீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிறான். அப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ என் கிளாஸ் தான், என்னோட டெஸ்க்மேட் தான் சொல்லிட்டு போறான். இப்போ பிடி பீரியட்ல 2 ஜோடியா பிரிக்க விட்டு எக்ஸசைஸ் பண்ண அனுப்பி விட்டாங்க. எல்லாருக்குமே ஜோடி இருக்கு, பாவம் நம்ம ஹீரோனுக்கு மட்டும் பேர் இல்ல. இவ தனியா நின்றுட்டு இருக்கிறத வாங்க பார்த்துட்டு, என்னடா உன்னோட டெஸ்க்மேட் இப்படி தனியா நின்றுட்டு இருக்க ஜோடி இல்லாம போய் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ பிரச்சனையை அவளே பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அதே போலதான் நம்ம ஹீரோயினும் வெயிட்டை கொண்டு வந்து அவ கால் மேல வச்சுக்கிட்டு அவ பாட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னடா மச்சான் நீ சொன்னது போலவே எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஓட்டிட்டு இருக்க. இவ இப்படி யூனிக்கா இருக்கா இல்லையா, இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வீட்டுக்கு வரும்போது அவனோட அண்ணன் தான் கதவை ஓப்பன் பண்றாரு. அண்ணா உங்களுக்கு பால் எல்லாம் பிடிக்கும் இல்லையா, உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதே ஃப்ரிட்ஜில் ஏகப்பட்டது இருக்கு, எதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அது எல்லாமே இன்னொருத்தருக்காக வாங்கினது, இது நான் எனக்காக வாங்கினது, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் வேணா தரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணி நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல கட்டுறாங்க. வாங்க அவளை பிடிச்சிக்கிட்டு, எங்க பானா ஒழுங்கா கொண்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஓவரா ரியாக்ட் பண்ணாத, இந்த உங்க பேனா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தவன் அந்த பென்ல நிம்பு உடஞ்சு போயிருக்கும். ஸோ இவளோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அந்த நிம்பை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அது கொடுக்கும்போது சொல்லியே கொடுக்க, இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி நான் கொடுக்குறேங்கிறான். என்னோட பிரேஸ்லெட் எங்கன்னு சொல்லி இவ கேட்க, இன்னைக்கு நைட்டு கடைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லவும் அவ படிக்கிறது போயிட்டு இருக்கா. இவன் என்ன மச்சா இப்படி ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வாங்க சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் இவன் கடையில வந்து உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்த அந்த நிபை மாட்டிக்கிட்டே, இத்தனை நாளா நான் இதுதான் தேடிட்டு இருந்தேன், ஆனா அந்த பொண்ணால எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லையா, அது சிசிடிவி ஃபுட்டேஜ் போல, இங்க இவன் லைவாவே இதை பார்த்துட்டு இருப்பான் போல. ஸோ அவங்க கிட்ட இதை காட்டி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட பேரண்ட் இருக்காங்க இல்லையா, அப்பாவும் ஸ்டெப் மாமும் ட்ரிப்புக்கு போக போறாங்க. ஒரு 11 நாள்ல நாங்க சீக்கிரமா திரும்பி வந்துருவோம், உன் தங்கச்சியை நீ தான் பாத்துக்கணும், அப்படியே வெளியே கிட்ட சுத்திட்டு இருக்காத, உனக்கு ஆல்ரெடி கோல்டு இருக்கலன்னு சொல்லி ஸ்டெப் மாமா அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவும் ஹீரோயின் கிட்ட, அண்ணன் நல்லா பாத்துக்கோ, அவருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல பணத்தை அனுப்பி அண்ணனுக்கு தேவைப்பட்டா மெடிசன் கூட வாங்கி கொடுத்துருமான்னு சொல்லிட்டு காசு அனுப்ப, பா எதுக்கு இது பத்துன்னு சொல்லி கேட்கிறா. உன் அண்ணனுக்கு மெடிசன் வாங்க இது மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிட்டு டாட்டா கொடுத்துட்டு கிளம்ப 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இல்ல இந்த பக்கமா வான்னு சொல்லி அண்ணா கூப்பிட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு, நீயே பார்த்து வீட்டுக்கு போய்க்கோன்னு சொல்லி பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாரு. இவளும் பொடி நடையா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சதும் பக்கத்துல இருக்க கடையில ஓடி வந்து ஐஸ்கிரீமும் கைமா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஐஸோட கேப் இருக்கும் இல்லையா, அதை கண்ணில் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வர ஆப்போசிட்ல ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். இவன் இங்கங்கிற மாதிரியோ பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஒரு பூனைக்குட்டியோட உள்ள வந்துட்டு இருக்கான். அடிடே பூனைக்குட்டி கியூட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு வேக்சின் போட தூக்கிட்டு போயிருந்தேன்னு சொல்லி அந்த பூனைக்கு ஒரு ஃபுட்டை வாங்கிட்டு, நீ இன்னைக்கு பிரேஸ்லெட் வாங்குறதுக்கு கடைக்கு வரேன்னு சொன்னல,
வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்போ 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் மழையில நினைஞ்சுக்கிட்டே ஓடி வந்தாச்சு. இது இவனோட போனதான், வா வா உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பிரேஸ்லெட்டை சரி பண்ணிட்டான். இப்போ அதை காட்ட ரொம்ப அழகா ரெடி பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் பூனைக்குட்டி திரும்பவும் மழையில வெளியே போயிடுச்சு. இப்போ பார்த்தாலும் இப்படியே ஓடிட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப தூக்கிட்டு வந்தவன் அது ரொம்ப அழகா கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கவும் இது பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல்ல ஒரு அப்பாவி பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட போன செமஸ்டர் நம்ம ஹீரோ ஒரு பையனை போட்டு செம்மையா அடிச்செல்லாம் போட்டான், உன்னையும் அடிச்சிடுவான், சீக்கிரமா எடுத்து காலி பண்ணி வேற பிளேஸ்க்கு போயிருந்தாலும் சொல்லியிருப்பான் இல்லையா. அதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது. அப்படிப்பட்ட பையனா இவங்கிற மாதிரி தான் பாக்குறா. இப்போ அடுத்த 2 கெஸ்டா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி. சாப்பிட்டதுக்காக நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. இன்னைக்கு யாரோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாம் நம்ம கேட்ட கொசுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உட்காரானுங்க. அப்ப நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்து போவேன். டின்னரை சாப்பிட்டே போலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். சாங்குமே வெளியெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறமா போங்களேன்னு சொல்றான். சோ இவ்வளவு மனசு மாதிரி உட்காந்துக்கிட்டா சாப்பிட்டதுக்கு. இனிமேல் நம்ம பூனைக்குட்டி எந்த பூனைக்கிட்டையும் போக கூடாது, சிங்கிளா சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ட்ரிங்க் தீர்ந்து போச்சு, நான் போய் 2 பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கு சாங்கு பிடிச்சி எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டான். என்ன வெளியே கூட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்க வரவே மாட்டானா. வா நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனை கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கான். இப்போ உள்ள நம்ம ஹீரோயின் அங்க நிறைய ஷோகேஸ்ல வச்சிருக்கான் இல்லையா, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, நீ ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இது எல்லாத்தையுமே என்னோட அங்கிள் தான் பண்ணாருன்னு சொல்றான். அப்போ அவரோட ஷாப்பா இதுன்னு சொல்லிட்டு இவ கேட்க அவரோடது தான், அண்ட் என்னோட வீடு கூட இதுதாங்க. இது கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க இல்ல ஒண்ணு வேணும்னு சொல்ல திரும்ப பூனைக்குட்டி வெளியே போயிடுச்சு. அதை தூக்கிட்டு வந்து பார்க்க நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கா. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ அவளுக்கு அழகா போத்தி எல்லாம் விட்டுட்டு இருக்க. அவ தூக்கத்துல தெரியாம நம்ம ஹீரோ அடிச்சிட்டா. இவ தெரிஞ்சு பண்ணலாம் திரும்ப பண்ணலாம் மாதிரியே ஹீரோ பார்க்க இங்க இவளுக்கு இப்பதான் முழிப்பே வருது. ஒருத்தர் க்ளோஸா வேற பார்த்துட்டு இருக்காங்களா. டக்குன்னு எழுந்து உட்கார திரும்பவும் ஹீரோ மறைச்சுக்கிட்டே தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் க்ளோஸா இருந்ததால நான் ஒன்னும் அடிக்கல, தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சிரிக்க இது உனக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி விடு, எனக்கு ஒன்றும் கோவம் இல்லைன்னு சொன்னதும் அப்போ உங்க ஃபேஸ் ஓகேவான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு என்ன நல்லா தான் இருக்குன்னு சொல்ல பயங்கரமான கண்ணை வச்சிருக்கியே, உன்னை லாஸ்ட் டைம் அடிச்சவன் இந்த உலகத்துல இல்லை போலேன்னு சொல்லி கேட்க அவன் சிரிச்சுக்கிட்டே என்ன கடைசியா அடிச்சவன் யாரும் கிடையாது, இன்னும் பொருந்து வரல, நீ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இந்த கடையில நம்ம ஹீரோ ரெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ இந்த கடையோட ஓனர் ஒரு பொண்ணை வாடகைக்கு வைக்க கூட்டு வந்துட்டான். இதை பார்த்த ஹீரோவோட அங்கிள் தொடப்பு கட்டையை கையில வச்சுட்டு எதுக்கு புள்ள எல்லாம் எங்க கூட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் கொஞ்சம் அமைதியா இருங்க அங்கிள்னு சொல்ல அவன் பாத்தீங்கன்னா போட்ட கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணணும்னு இருக்கான். வருஷத்துக்கு 4 டைம் நீ வாடகை ஏத்திட்டே இருப்பேன், நாங்க புதுசா கான்ட்ராக்ட் போட்டு இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இப்ப டக்குனு நம்ம ஹீரோயின் வெளியே அண்ணா இதெல்லாம் ஒரு வீடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறா. இவ என்ன புதுசா நடிக்கிறாங்க மாதிரியே ஹீரோ பார்க்க வீட்டுக்கு என்னாச்சுமான்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு கேக்குது. வீட்டுக்கு என்னாச்சா, நீங்க இந்த வீடு பார்க்க தானே வந்திருக்கீங்க, சத்தியமா சொல்றேன் மத்தியானத்துல இருந்து நான் இங்கதான் இருக்கேன், இது ஒரு வீடே கிடையாது, ஒரு நாய் கூட இந்த வீட்டை கிராஸ் பண்ணி போக பயப்படும், இதுல இருக்க ஒரு சுவரு கூட சுத்தமா இல்ல, கை தட்டினாலே கீழே விழுகிற நிலைமையில இருக்கு, அப்புறம் வீடு ஃபுல்லா இருக்கிறது டஸ்ட் மட்டும்தான், இங்க இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது அழிஞ்சிட்டு இருக்கணும், சோ தயவு செஞ்சு பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு ஐயோ உங்க கால் கடி பாருங்க எலி எலி அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் அந்த அம்மா விழுந்துருச்சு ஓடியே போயிடுச்சு. எவ்வளவு தைரியம் தான் இப்படி நடிச்சு அவங்களை வெளியே துரத்திருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்து எகிறேன். ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி வருவோம். கரெக்டா கடைக்கு போன 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டானுங்க, விட்டுருவானுங்களா, என்ன சண்டை போட்டிருக்கீங்களாடா, இருறா வரேன், வெயிட் பண்ண வந்துட்டேன்னு சொல்லிட்டு மச்சான் இந்த சட்டையை கழட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த சட்டையை கொடுத்து அதுல மல்லி கட்டிட்டு இருக்கானுங்க. இப்போ ஹீரோ பார்த்துட்டு இங்க பாருங்க ரெண்டை ஜாஸ்தி பண்ணிட்டீங்க, ஓகே தான், இதை பத்தி நாங்க நைபர்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவு சொல்றோம், அது வரைக்கும் கொடுக்குற 2 தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா இவன் சட்டையை கழட்டிட்டு அட்ரான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருக்கான். இப்போ நேரா உள்ள வந்தவங்க வாங்கும் சரி சாங்கும் சரி இவங்க 2 பேருமே ஹீரோவோட வீட்டு ரெண்ட் அதிகப்படுத்திட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அவங்க உங்க பேரண்ட் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்து தரோம், உனக்கு ஹெல்ப்பா இருக்கும் இல்லையாங்கிற மாதிரி தான் சொல்லவும் லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க, ரெண்டை பத்தி நான் வேற வேலை யோசிச்சு வச்சிருக்கேன், நான் பாத்துக்கிறேங்கிறான். நம்ம ஹீரோயினையும் பார்த்து நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டேன். வெளியே வந்து நம்ம ஹீரோயின் ஏன் இவனுக்கு அவங்க அம்மா அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனோட அப்பா அப்ராட்ல இருக்காரு, அவ இங்க இப்ப பண்ணிட்டு இருக்க விஷயத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணல, அதனாலதான் இவனே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான், நாங்களே ஹெல்ப் பண்றேன்னு முன்ன வந்தாலும் அதை ஏத்துக்கவே மாட்டான், சோ நம்ம வேற வழியை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அண்ணனுக்கு கோல்டு இருக்காச்சே, அப்பா கூட போகும்போது இது சொல்லி காசெல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாரு, சோ அவனுக்காக மெடிசனையும் வாங்கிட்டு வரேன், அண்ணன் தான் கதவை ஓபன் பண்ணி விடுறாரு. ஏன் உன்னோட ஆக்சஸ் கார்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்கிட்ட தான் ஆக்சஸ் கார்டே இல்லையே, இந்த மெடிசனை மறக்காம எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கிளம்பிட்டா. பரவாயில்லையே இவளுக்கு மேல இவ்வளவு பாசம் இருக்கா என்னங்கிற மாதிரி அண்ணன் பாக்குறாரு. இப்ப உள்ள வந்து படுத்துவேன், நான் எப்படி வெளியே போய் ஸ்டே பண்றது, இதுக்கு ஃபீ வேற 12,000 போட்டிருக்காங்க, கண்டிப்பா இது ரொம்ப பெருசுதான், அம்மா கிட்ட கேட்கலாமான்னு மெசேஜ் பண்ண
வேணான்னு சொல்லிட்டு இவளோட புது ட்ரெஸ் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டோ எடுத்து ஒரு சைட்ல வந்துட்டு சேல் பண்றதுக்காக போஸ்ட் பண்ணி பாக்குறா. ஆனாலுமே இது பார்த்ததுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவனே கிரியேட் பண்ண சில ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் பிக் எடுத்து ஒரு அங்கிளுக்கு அனுப்பி இதுல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆனா அவரு இவன் ஒரு ஷோகேஸ்ல வச்சிருக்கான் இல்லையா, அதுக்கு இன்னும் கூட விலையை போட்டு தரேன், நீ அதை கொடுக்க கூடாதுன்னு தான் கேட்கிறாரு. ஆனா ஹீரோ எப்பவுமே அது சேல் பண்றதுக்கு இல்ல அங்கிள்ங்கிறான். ஏன்னு தெரியல நம்ம ஹீரோ அதை வந்து சேலே பண்ண மாட்டேங்கிறான். இப்போ அண்ணா வேலைக்கு கிளம்பும் போது அவளுக்கு ஒரு ஆக்சஸ் கார்டை வாங்கிட்டாரு. ஸோ அதை வச்சுக்கிட்டு போக இவளும் அதை பார்த்து எடுத்து வச்சுக்கிறான். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினும் போனையே பார்த்துட்டு இருக்கா. சாரோ பாடம் எடுத்துட்டு இருக்காரு. வாங்குமே நம்ம ஹீரோ கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி 3 பேர் ஃபோனையை பார்க்க சார் வந்து வாங்கி பிடிங்க வச்சுக்கிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டாரு. இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம ஹீரோயினும் காசு சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் வாங்குமே அதுதான் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வயசு, இந்த வயசுல படிக்கிறது தான் முக்கியம், உங்க அம்மா அப்பா பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்க இப்பவே பண்ணணும்னு நினைச்சா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம் பரவாயில்ல, ஒரு டீச்சரா என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு உங்க பேரண்ட்ஸ் கிட்டயாவது சொல்லுங்க அப்படின்னு பாவம் ரொம்பவே எமோஷனலா பேசுறாரு. இவங்க ஜாலியாக ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டு ஆளுக்கு அவங்க ஃபோனை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துக்கிட்டு, உனக்கும் வாடகை பிரச்சனை எனக்கும் வாடகை பிரச்சனை, ஸோ நம்ம ஏன் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க கூடாது, நான் உன் கடையோட வருமானத்தை அதிகப்படுத்த ஹெல்ப் பண்றாங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயமானு சொல்லி பேசுறான். ஏன் நடக்காது, ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் தான், நீங்க வர வருமானத்துல ஒரு 3% எனக்கு கொடுத்தா போதுங்க. ஹீரோ நான் உனக்கு 5% தரேங்கிறான். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் வாங்க சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயின் கடையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ அப்பவே 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு நம்ம ஹேண்ட்மேட் ஷாப் தான் கிரியேட் பண்ண போறோங்கிறா. அவங்களே இங்க வந்து கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, கண்டிப்பா இது ஒர்க் ஆகும்னு சொல்ல, ஆனா வாங்க இதெல்லாம் நடக்கிற விஷயமாங்கிற மாதிரி கேட்க, கண்டிப்பா நடக்கும், எனக்கு இதுல கண்டிப்பா நம்பிக்கை இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொன்னதும் எனக்குமே இது நல்லதா போகும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சாங் சொல்றான். இப்போ ஹீரோ சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க அவனுமே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டான். இவங்க வீக்கெண்ட்ல மட்டும் தான் இந்த கடையை ரன் பண்ண போறாங்க, ஏன்னா ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால. ஸோ அதுக்கான மொத்த வேலையும் ஆரம்பிச்சாச்சு, கடையுமே செட் பண்ணி விட்டாச்சு. சாம்பிளுக்கு கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோ எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நம்ம ஹீரோயின் வீடியோ எடுத்து வாங்கதை எடிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா, நல்லா தூங்கி ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஸோ இப்படி நைட் கிடைக்கிற டைம்ல மட்டுமே இவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் வாங்கதான் நல்லா தூங்கி ஒழிஞ்சிட்டு இருக்கான். இவங்களும் இதுக்கான வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டு அதுக்கு விசிட்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீக்கெண்ட்ல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துட்டு தெரியாதவங்க எங்கேயும் வந்து கத்துக்கிற மாதிரி ஒரு ஷாப் தானே. ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்துல போய் அவங்களுக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. அந்த பொண்ணு எனக்கு ஏதாச்சும் வாங்கித்தான்னு சொல்லி கேட்கவும் அங்க இருக்க ஷோகேஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம எங்களோட பாச கேட்டா தான் தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொன்னதும், ஹீரோ தான் அந்த ஷோகேஸ்ல இருக்கிறத விற்கவே மாட்டான் இல்லையா, அதனால அது விற்கிறதுக்கு இல்லப்பான்னு சொன்னதும் அவன் கடுப்பாயிட்டான். என்ன விற்கிறதுக்கு வச்சுட்டு விற்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்காக பண்ணி தரேங்க, எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லை, எனக்கு இப்பவே வேணும்னு சொல்லிட்டு அந்த பெட்ஜை தட்டி தட்டி ரொம்ப ரூடா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆல்ரெடி நம்ம ஹீரோவை பேட் பாய், ஸோ அவனுக்கு செம்ம கடுப்பாய் சண்டை போட வர நம்ம ஹீரோயின் தான் பூந்து ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, நீங்க கொடுத்த மணியை நாங்க திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படி ஆரம்பிச்சனாலே ஒரு கலவரம் ஆயிடுச்சா. இப்போ நைட்டு மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்க 50% ஆஃபர் போட்டு நிறைய சேல் பண்ணிருக்காங்க. மொத்த வருமானத்தை எடுத்து பார்த்தா லாஸ் தான் இருக்கு. ஆனா நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணோம்னா கண்டிப்பா நாளைக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சாங்கும் சொல்றான். நாளைக்கெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ரிசர்வேஷன் பண்ணவங்க எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு கப்பல் வந்தாங்க இல்லையா, இவங்க கடைக்கு பிரச்சனை பண்ணி விட்டு போயிட்டாங்க இல்லையா, அவங்க இந்த ஷாப்பை பத்தி பேட் கமெண்ட்ஸ் போட வரணும்னு நினைச்சவங்க கூட வர வேணாம்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்கிறா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஷோகேஸ்ல இருக்கிறது ஏன் விற்க மாட்டேங்கிறீங்க, அந்த உண்மையை சொல்லியிருந்தா நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு ஹீரோ சொல்ல, நம்ம ஆல்ரெடி பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆகிட்டோம், இப்போ நீங்க என்கிட்ட இதை பத்தி சொல்லலைன்னா திரும்பவும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, ஸோ சொல்லுன்னு சொல்லி கேட்க அவன் வாங்கிட்டு போய் கபோர்ட்ல உள்ளதை எடுத்து வாடான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி விடுங்க கோவப்படாதீங்கன்னு சாங் சொன்னதும் நான் ஒன்றும் கோவப்படல, ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம், அது இருந்தால் தானே எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி கேட்க, என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, உனக்கு எவ்வளோ வேணும்னு கேளு நான் தரேங்கிறான். நான் காசுக்காக இதெல்லாம் கேட்குறேன்னு நினச்சிட்டு இருக்கியா, இதுக்காக எவ்வளோ நைட் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னதும் சாரி எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். எனிவே நீ தான் இந்த கடையோட ஓனர், உனக்கே இது பண்ண பிடிக்கலன்னா திரும்ப இது பண்ண முடியாது, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே வாங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டு நாம ஏன் நைட் மார்க்கெட் போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, அதை எல்லாம் விடு, சிஎஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுது, ஸோ அதுக்கு எல்லாரும் ஒழுங்கா பண்ணிங்க, இதை நான் பார்த்துக்கிறேங்கிறான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த கடை நம்ம எல்லாரோட பிஸ்னஸும் தான். இப்போ பயந்து போய் எடுத்துருப்பா இல்லையா, என்ன பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாடுறா நாங்கள் நடத்திட்டு இருந்த கடை இப்போ சரியாக ஓடல, ஸோ நிறைய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணணும், இதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட ஐடியா இருக்கான்னு கேட்க, அச்சோ பிரச்சனை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போலியன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, நீ இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, நான் இதுக்காக ஹெல்ப் பண்ணணுங்கிறா. போடா மனுஷன் அந்த பக்கமாக அவனை தள்ளி விட்டுட்டு இப்போ வாங்க நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஆஃப்டர்நூன் சாங் கிட்ட போய் பேசிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்க,
அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, கடையில் இருக்க பொருள் எல்லாம் விற்றாலே ரெண்டுக்கு போதுமானதாயிடும். ஸோ நானே இதை வச்சு பார்த்துக்கிறேங்க. அதே இப்படி ஃபியூச்சரில் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லையான்னு சொல்லி பேச பேச நம்ம ஹீரோயின் கடுப்பை எழுந்து போயிட்டு இருக்கா. இப்போ சாங் இவளை மீட் பண்ணி, நீ ஜுவான் சரி பண்ணி கொடுத்த பிரேஸ்லெட் இன்னும் போடாமல் சுற்றிட்டு இருக்க, ஏன் திரும்ப உடஞ்சு போயிடணும் பயமா? உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னோட பிரேஸ்லெட்டை ஜுவான் 3 நைட்டாக ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? இது எல்லாமே நீ அவர்கிட்ட சொல்லிட்டு போன அந்த வார்த்தை. அந்த பிரேஸ்லெட் உனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்ன, அதனால தான் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக அது பண்ணாரு. ஆனால் ஏன் அந்த பிரேஸ்லெட் முக்கியம்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாரா? இல்லை தானே? அதே போல் தான் அவன் கடையில் இருக்க பொருளும் அவன்கிட்ட இருக்கிறது அவனுக்கு ப்ரீஷியஸ், அவனுக்கு ஸ்பெஷலான ஒன்று. உன்னோட ஸ்பெஷல் ஒன்றை பற்றி அவன் எப்படி கேட்கலையோ அதே போல் நீயும் அவன்கிட்ட கேட்கக்கூடாது இல்லையாங்க? இது நம்ம ஹீரோனும் புரிஞ்சுக்கிறா. இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சுதே. நைட் நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ நைட்டு 2 பேருமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ சரி பண்ணி கொடுத்த அவளோட பிரேஸ்லெட்டை பார்த்துக்கிட்டே சாங் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பார்க்கறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த பிசினஸ் ரெடி பண்றதுக்காக நைட்டும் பகலும் பிளான் எல்லாம் போட்டிருப்பா இல்லையா? அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அவ சொன்னதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக மொத்தம் இவங்க 2 பேருமே இப்போ 2 பேரை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கோவப்படுறதுக்கு காரணம் அவ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் ரெடி பண்றதுக்கு பண்ணும்போது நம்ம ஹீரோ இந்த ஒரு சின்ன விஷயத்த ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணாததால இப்போ இந்த பிசினஸ் வந்துட்டு ஃபிளாப் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு இல்லையா? ஸோ அது நம்ம ஹீரோவும் நல்லா புரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே இது அவனோட பர்சனல். ஸோ அவன் மற்றவங்க கிட்ட எல்லாம் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான் அதை பற்றி பேசினாலே, ஸோ அவன் சைடில் உள்ள நியாயத்தையும் புரிஞ்சுக்கிறான். இப்போ அவங்களோட வெப்சைட்டில் எங்கள் ஸ்டோரில் இருக்க ஒவ்வொரு ஆர்னமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு எமோஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷன் கலந்த சில்வர் ஆர்னமெண்ட்ஸாக நிறைஞ்சிருக்கிறதா எங்களோட கடை. ஸோ நீங்கள் எப்போ உங்களோட எமோஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் நம்ம ஹீரோயின் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம பசங்க படித்து பார்த்துட்டு யுஜியா இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ நேரம் அந்த இடத்துக்கே நம்ம ஹீரோனும் வந்துட்டா. வேலையை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கேட்க அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோ சொல்ல, ஆனால் இந்த பொருளையும் வச்சுட்டு ஆரம்பிக்கிறதா அப்படிங்கிற மாதிரியே சாங் கேட்டதும் நான் முன்னாடி பண்ண எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி பார்த்து செஞ்சது எல்லாம் மெல்ட் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சாரிலாம் கேட்டுட்டு இருக்க, ஹீரோ நீ உன்னோட பிரேஸ்லெட்டை போடுறது இல்லை, அது கண்டிப்பாக ஸ்பெஷலான ஒருத்தர் தான் உனக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கன்னு கேட்கவும், அது என் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. முன்னாடி நான் அது ஒரு ஜஸ்ட் கிஃப்டாக பார்த்தேன், ஆனால் இப்போது எனக்கு அது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி லேட் ஆகிடுச்சு நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுந்து ஓடிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் வீக்கே 4 வருவாங்களா வர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்படியே அடுத்தடுத்த ஆளும் வந்துக்கிட்டே இருக்கேன். இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இவங்களோட பிஸ்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோவும் ரொம்ப பொலைட்டாக அவங்களுக்கு சொல்லியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இப்படி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கேன். இவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட்டும் கிடைச்சிட்டேன். இந்த இடம் வாடகை போனன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் நெஞ்சிலே அடிச்சு கொடுக்குறான். அவனுக்கு தேவை பணம் தானே, அதை வாங்கிட்டு அவன் கிளம்பிட்டான். பாஸ் ரிச்சானது என்ன மறந்துடாதீங்க, என்னோட 5% சொல்லி கேட்குறா. இந்த விஷயத்த செலிப்ரேட் பண்ணாமல் எப்படின்னு சொல்லிட்டு ஆள் மாற்றி ஆள் கத்திட்டு இருக்க சாரோட என்ட்ரி. டீச்சராக இருந்தால் இன்டர்நெட் பக்கமே போக மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். நாளைக்கு பேரண்ட்ஸோட ஸ்கூலுக்கு வாங்க, அவங்க முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே பாராட்டு மழை பெய்கிறோங்கிறாங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்கன்னு சொன்னதும், படிக்கிற வயசில் படிக்கிறத விட்டுட்டு என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? மந்த்லி எக்ஸாம் வரப்போது கொஞ்சமாச்சும் அதை பற்றி பயம் இருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களா? மற்ற பசங்கள்லாம் எப்படி விழுந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் எனக்கு தெரியாது. நாளைக்கு வரும்போது உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரீங்க, இதை பற்றி கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசி ஆகணுங்கிறாரு. வாங்க பார்த்து வீடு இல்லையடன்னு சொல்லி கத்த சாங்க அவனை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து கண்ணாசிக்க அவளும் கிளம்பிட்டான். இப்போ வெளியே வந்து நம்ம ஹீரோயின் வாங்க நீ என்ன கிரேட் எடுத்தன்னு சொல்லி கேட்க, நான் அது அப்படிங்கிறான். என்ன அது பாஸானே இல்லையோன்னு சொல்லிட்டு சாங் கேட்டு போவேன். என்ன பார்த்து இப்படி கேட்குறேன், எத்தனை மார்க் எடுத்துக்கிறேன்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு புக்கு போட்டு போட்டேன். தயவு செஞ்சு வேணா வாங்க, அதை நைட்டில் பார்த்தனா நைட்டில் நான் தூங்க மாட்டேன்ட்டு இருக்கா. அப்படியே நீங்கள் போயிட்டுருங்க, நான் உன்னை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே வரேன். சார் அவனை பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உன் ஃபேமிலியை பற்றி எனக்கும் கொஞ்சம் தெரியும், உன் அப்பாவுக்கு கூட கால் பண்ணேன், அப்போ நீ அவரோட சப்போர்ட்டே இல்லாமல் இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்க. இதனால தான் நைட்டு ஃபுல்லாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு லேட்டாக வந்து அங்கே தூங்கிட்டு இருக்க அப்படின்னு பேசும்போதே நம்ம ஹீரோயின் கரெக்டாக உள்ளே வந்துட்டா. இவரு ஜுவான் நீ இன்னும் சின்ன பையன், இதுக்காக இந்த மாதிரி உன்னோட லைஃபை ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க. சார் கவலைப்படாதீங்க, நான் நல்லா படிச்சுப்பேங்கிறான். ஒரு டீச்சரா உன்னோட படிப்பு மட்டும் நினச்சி நான் வருத்தப்படுறேன்னு நினைக்கிறியா? நான் உன்னோட ஹெல்த்தை நினச்சி வருத்தப்படுறேன். ஃபர்ஸ்ட் நீ சரியாக சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஒழுங்கா உன்னை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்ப இவன் அங்கேயே மறைஞ்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப பாவமாக ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தாலுமே நம்ம ஹீரோவை பற்றி சார் சொன்னார் இல்லையா, அது எல்லாமே தான் ஓடிட்டுருக்கு. அப்படியே ஹாப்பியாக இருக்க ஒரு கிஃப்ட் அனுப்பிவிட அவனும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு ஃபோட்டோஸ் சென்ட் ஆகிட்டு இருக்கு. ட்ரிப்புக்கு போனா இவங்க அம்மா அப்பா தான் ஒரு கட்டத்தில் முடியாமல் எழுந்து வர அண்ணா இவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. அவருக்குமே இதே நிலைமை தான், பாவம் டங்குன்னு ஃபோட்டோஸாக வந்துட்டு இருக்கு. சரி நான் போகிறேமான்னு சொல்லிட்டு போகும்போது உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்து வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுன்னு சொல்லிட்டு தான் போறாரு. பரவாயில்லையங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கிளம்பி வர வாங் மட்டும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்குமே ஒன்றும் விளங்கல. இந்த வாங்கும் வர்ற வழியில் ஷூ எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே வரான். இப்போ கிளாஸில் வந்து இங்கிலீஷ் போயம் எடுத்துட்டு இருக்க வாங்கு சுத்தமாக கவனிக்கல, கிரிக்கெட் உட்காந்துட்டு இருக்கான். எந்திரி வாங்,
இந்த போயமோட தீமை சொல்லுன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு முழிச்சிட்டு இருக்கான். என்ன நீ கிளாஸையும் கவனிக்கல, ஃபர்ஸ்ட் எதுக்காக இப்படி நீ வந்திருக்க? மாஸ்க்கு போட்டு கேப்பை போட்டு கொண்டை கேப்பங்க கழட்டி கொடுக்குறான். மாஸ்க்கு கழட்டுங்க. இப்போ எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. பயங்கரமாக கண்ணத்தில் அடி வாங்கியிருக்கான். இப்போதான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. இவன் பாட்டுக்கு இன்ஸ்டால லைவ் போட்டு விட்டுட்டு இப்போ பாருங்க அண்ணனோட ரேப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தலையை ஆட்டி ஆட்டி கத்திட்டு இருந்திருக்கான். இப்போதான் அப்பாவோட என்ட்ரி. என்ன கருமண்டா பண்ணிட்டு இருக்க? என்ன போனை பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கியா? ஒரு நாளாச்சும் புக் எடுத்து வச்சு படிக்கிறியா? பாரு ஒரு ரூமை எவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சிருக்கேன்னு. படிக்கிறியா ஒன்னான்னு சொல்லிட்டு திட்ட பா நான் ரேப்பர் ஆகணுங்கிறான். என்னது ரேப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ரேப்பர் ஆக போறேன் அப்படிங்கிறான். என்ன சொன்ன திரும்ப சொல்லுங்க ரேப்பர்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டே இருக்கான். அதுல விழுந்த அடிதான் இது. என் பாக்கெட் பண்ணி லிமிடெட் எடிஷன் ஷூ எல்லாமே போயிடுச்சு தெரியுமா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்க அந்த பயந்து பையன், ஆமா போன டைம் நீ ஃபெயில் ஆயிட்ட, ரேங்க் கூட இல்லை, அதனால தான் கண்ணத்தில் ஒரு அடி விழுந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த்லி எக்ஸாம் வரப்போதில்ல, அதுலேயும் ஃபெயில் ஆகு, இன்னொரு கண்ணமும் சேர்ந்து படுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ எதுக்காக இப்படி பேசுகிற அப்படிங்கவும் நான் உண்மையை தான் பேசுகிறேன். வரப்போகிற மந்த்லி எக்ஸாமில் ஒழுங்காக மார்க் எடு, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். டாப் 10 வரலனாலும் பரவாயில்ல, பாட்டம் 10 வந்து தொலைங்கிறான். அப்போ நல்லா மார்க் எடுத்தா ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீ டாப் 10ல வந்து நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பொண்ணா இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஏன் உனக்கு ஸ்காலர்ஷிப்ல இன்ட்ரெஸ்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா அவ கண்ணை பாரு, பணம் நான் எப்படி பார்த்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொன்னதும், இதுல என்ன இருக்கு, ஸ்காலர்ஷிப் எல்லாருக்குமே வேணும்னு தானே நினைப்பாங்கிற ஹீரோ கொட்டாய் விட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த பயந்த பையன் மார்க் லிஸ்ட் எடுத்து கொடுக்கவும், அப்போ டாப்ல வந்தா ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தவன், வாங் என்ன நீ கீழே போய் கிடக்க, பிசிக்ஸ்ல ஃபெயிலா அப்படின்னு கேட்டதும், ஆமா இந்த டைம் மட்டும் நான் நல்ல மார்க் எடுக்கல, என் காசு என் ஷூ எல்லாம் காணா போயிடும். டேய் நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி கேட்க, நீ எதுக்காக அவனை பத்தி கேட்டுட்டு இருக்க? ஆமா இந்த லிஸ்ட்ல உன் பேரே இல்லையே, நீ என்ன ரேங்க் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னோட தான், அதெல்லாம் ஓகே தான் அப்படின்ட்டு இருக்கான். இப்போ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷென், டெஸ்க்மெண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்துக்கணும், அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கலாங்க. நீ எந்த மாதிரி அன்பா என்கிட்ட இருக்க போறேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஒழுங்க உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பிரேக்ல ரூயி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீ வெளியே தங்க போறத சொல்லியிருந்தல, சீக்கிரமா ஃபீஸை கட்டிட்டு உள்ள வந்துடு, ஏன்னா பிளேஸ் ஃபுல்லாயிடும் அப்படிங்கிறது சொல்லவும், நான் ஃபீஸ்க்காக தான்ப்பா ரெடி பண்ணிட்டு இருக்கேங்கிறா. ஏன் உன் அப்பா அம்மா கிட்ட நீ இதை பத்தி சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் வெளியவே வரேன், அவங்க கிட்ட கேட்க கூடாது, என்ன நானே பாத்துக்கணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அதை பத்தி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஹீரோ அங்க கிரவுண்ட்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த 2 பசங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு படுற மாதிரி வாட்டர் பாட்டில தூக்கி வீசுறான். உனக்கு கண்ணிலையாடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு உட்காந்தவன் திரும்பவும் நம்ம ஹீரோயினையும் ஒரு மாதிரி பாக்குறான். பார்வையே சரியில்லை. அவ்வளவுதான். இப்ப ஹீரோ கிட்ட வந்து நிக்க, இவன் மேல பாக்குறான், பால் மேலதான் உட்காந்துட்டு இருந்தான், அதை பிடிச்சி தள்ளி விட்டான். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துனதும், அவ என்னோட டெஸ்க்மெட்றாங்கிறா. அதுக்கு என்னவான்னு சொல்லிட்டு இவன் கேட்க, அவளை பத்தி நினைச்சு கூட பார்க்காதன்னு சொல்லிட்டு போறான். இதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் பாக்குறா. அவளுக்கு புரிஞ்சுதா புரியலையாங்கிறது தெரியல. இப்ப கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பும் போது, சார் இவன் வந்து படிக்காம நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஸ்கூல்ல வந்து தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை இப்ப நினைச்சு பார்த்துக்கிட்டு இவ பின்னாடியே ஓடி வந்து, நீ இப்போ கடைக்கு தானே போற, நானும் உன்னோட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே படிக்கலாம், சார் தான் சொன்னாருன்னு சொல்றா. இப்போ வாங்க ஓடி வந்து 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு, இந்த டைம் கண்டிப்பாக நல்லா படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இப்போ வந்தது இவன் ஃபார்முலாலாம் எழுதிட்டு திரும்பி பார்க்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. டேபிளை தட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங் உன்னோட ஷூ உனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு கேட்க, வேணுங்கிறான். அப்புறம் நீ சார் உன் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகணும்னு ஆசைப்படுறியா என்னன்னு சொல்லிட்டு கேட்க, அவன் கொட்டாவி விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஷூ போட்டு ஸ்டிக்கர் எடுத்து காட்டிட்டு, வாங் உனக்கு ஷூ வேணுமா வேணாமா, திரும்ப அடி வாங்கினா கூட தெரிந்த மட்டும் போலையன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நீங்க என்ன நாங்கிறான். திரும்பவும் அவனை பற்றி சிரிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வாங்க தூங்கி வளர்ந்துட்டு இருக்கான். இவனோட அங்கிள் இவங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு வாங்க தூங்குறத பார்த்துட்டு வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு போறாரு. அங்கிள் சொன்னது சரிதான், நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பேக் பண்ண ஹீரோயின் சுத்தியில கட்டி பயமுறுத்திட்டு இருக்கா. கரெக்டா சாங்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போன்னு பார்த்து கரண்ட் புட்டுக்க, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப ஹீரோயினும் பின்னாடியே வரா. சாங்கை மெயின் ஆஃப் பண்ண சொல்லிட்டு இவங்க மேலே வந்து பார்க்க ஒரு இடத்துல கட் ஆயிருக்கு. ஸோ அதை சரி பண்ணி விட்டுட்டு சாங் ஆன் பண்ணி விடு அப்படிங்கவும் இப்போ அந்த இடமே டிஃப்ரெண்டாக மாறுது. அந்த இடத்துல ஏதோ ஒரு லைட் செட்டிங் மாதிரி வச்சிருப்பான் போல. ஸோ ரொம்ப அழகாக அந்த இடம் மாறு அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கான். இது இவனும் அவன் அப்பாவும் நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது, கரெக்டாக தெரியல. இது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உன்ன மாதிரியே இருக்கேன்னு சொன்னதும் இவன் டக்குன்னு அந்த லைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சிறுவா நம்ம கீழே போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவோட மூடு மாறி போச்சு. அதனால ஃப்ரெண்ட்ஸை போக சொல்ல அவனுக்கு 2 பேரும் இதை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டானுங்க. ஹீரோயினை பார்த்து, நீ போ நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன்ட்டான். இவளும் ஓகே சொல்லிட்டு கிளம்ப மேலே ஒரு லைட் வச்சிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு டிசைனை இவன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ மட்டும் காணோம். சார் ஃபிசிக்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, ஸோ பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்லவும் ஹீரோக்காக இவளே எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ லேட்டா ஹீரோ வந்ததும் என்ன லேட்டு எதுக்கு லேட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு உள்ள அனுப்புறாரு. இப்போ வந்து உட்காந்ததும் அவளே மார்க் பண்ணி கொடுத்துறா இல்லையா, ஒரு ஸ்மைலை போட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவரும் சர்க்கியூட் எல்லாம் வரைஞ்சு போட்டுட்டு இப்படின்னு திரும்பவும் கரெக்டாக நம்ம ஹீரோ கீழே குனிஞ்சிட்டு இருக்கான். ஜுவான்
இதனோட ஃபார்முலாவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் எழுந்து நின்னதும் யுஜி அவனுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணாத, என்ன எக்ஸாம்லேயும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க போறியா? ஜுவான் என் கிளாஸ்க்கு நீ வந்ததே லேட்டு, இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்க, உன்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா 100 டைம்ஸ் எழுதிட்டு வாங்குறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு ஃபார்முலாவை எழுதி கொடுக்க அவன் அதை பார்த்தானே என்னன்னு தெரில கரெக்டாக சொல்லிட்டான். இது ஈஸியாக இருக்கிறதாவது சொல்லிட்டேன், இதனால நீ எக்ஸாம் எல்லாம் சூப்பராக எழுதிடுவேன்னு சொல்லிட முடியாது, இதுதான் ரொம்ப முக்கியமான பேசிக், ஒழுங்காக எல்லாரும் கவனிங்க. இதே போல் திரும்ப பண்ணிங்கன்னா கிளாஸ்க்கு லேட்டாக வருது, கிளாஸை கவனிக்காமல் ஒழுங்காக படிக்காமல் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வரும்போது பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு தான் வரணும் பார்த்துக்கோங்கன்னு இருக்காரு. இப்போ அவர் கிளம்புனது வாங்க பார்த்துட்டு ஏன்டா இந்த டைனோசர் கிளாஸ்க்கே லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து எனக்கு நீ தேங்க்லாம் பண்ண வேணான்னு இருக்கா, நான் ஃபிசிக்ஸில் அவ்வளோ ஒன்றும் மோசம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்து போவேன், என்ன இவன் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறா. இப்போ நைட்டு 2 பேரும் மாறி மாறி கார்ட்டூன் பிக்ஸ் எல்லாம் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸ் சார் இவங்களை கூப்பிட்டு இப்போல்லாம் 2 பேரும் சேர்ந்து நல்லா படிக்கிறீங்க போலியா அப்படிங்கவும் இவன் ஆமாம் சார்னு சொல்ல வரேன், அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நீ இந்த டைம் பாட்டமில் வரவே மாட்டேங்கிறா, நீ ப்ராமிஸ் பண்ணுறியாங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க சாரும் 2 பேரும் நல்லா படித்தா போதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இவ உடனே சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக ஜுவானை நான் படிக்க வச்சிருவேன்ட்டு இருக்கா. இது கேட்கும் போதே ஹீரோ ஒரு மாதிரி சிரிக்கிறான். இப்போ வெளியே வந்துட்டு கவலைப்படாத உனக்காக நான் நல்லா படிப்பேன்ட்டு இருக்கான். கட் பண்ணா அவங்க சொன்ன மந்த்லி எக்ஸாம் வந்துடுச்சு. வந்து உட்காந்ததுலேருந்து ஹீரோ அவன் பேனாவை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான். விளையாடாது ஒழுங்காக படித்து பார்த்து எழுதுங்கவும் கரெக்டாக எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் பேனாவை சுற்ற ஆரம்பிச்சவன் தான் 1 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கான். இப்போ டக்குன்னு எழுத ஆரம்பிச்சவன் டபடபடன்னு எழுதிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பொறுமையாக எழுதி முடிச்சுட்டு திரும்ப நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கான். சார் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கத்த இவன் மெதுவா எழுது கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டு கிளம்பிட்டான். இப்ப எல்லாரும் முடிச்சுட்டு வெளியே வர வாங்க ஓடி வந்து நான் எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணிட்டு மச்சான், கண்டிப்பா இந்த டைம் பாஸ் ஆயிடுவேன்ட்டு இருக்கான். இப்போ யுஜி வெளியே வந்ததும் வாங்கிட்டேன் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா இந்த டைம் பாஸ் ஆயிடுவேன்ட்டு இருக்கான். ஆனா ஒருத்தர் ஃபெயில் ஆக போறாங்கங்க. யாரு? ஜுவான்னு சொல்றியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறான். எப்படி வாய்ப்பில்லைன்னு சொல்றேன்? அவ எக்ஸாம் ஹாலில் உட்காந்து படுத்து தூங்கிட்டு மட்டும் தான் இருந்தான். நான் எல்லாமே எழுதி முடிச்சிட்டேங்கிறான். என்னது எல்லா கொஸ்டினும் எம்டியா கொடுத்து விட்டியான்னு சொல்லிட்டு கேட்க நான் ஓகேவா தான் எழுதியிருக்கேன்னு சொல்ல வந்தேன்னு சொல்லவும் மார்க் வரும்போது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. என்னடா இங்கே நடக்குதுங்க மாதிரி இவன் பார்க்க அவன் கொட்டாயை விட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இப்போ கட் பண்ண கிளாஸ்ல அந்த ரூயி பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா, மார்க் கம்மியாக போயிடுமோன்னு. ஜஸ்ட் இது மந்த்லி எக்ஸாம் தானே, எதுக்காக கவலைப்படுறேன்? இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்பவும் 2 பிள்ளைங்க இவகிட்ட தகராறு பண்ணும் இல்லையா, தெரியாம எடுத்துச்சு போல. நம்ம ஹீரோயின் கத்தவும் அதுக்கு திரும்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. போதும் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ரூயை வெளியே வந்துட்டேன், அவங்களை கண்டுக்காத அப்படியே விட்டுரு. ஆனா என் அப்பா அம்மா நான் இங்க ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணதும் நல்ல மார்க் எடுத்து காட்டணும்னு தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அப்படி நான் எடுத்தாதான் அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா அப்படி நடக்காம போய்டும்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நீ ஏன் அப்படி நினைக்கிற? நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு காட்டு, அவங்க உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ரிசல்ட் கூட வந்துட்டுன்னு சொன்னாங்க, வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக இதை அந்த ரூயை எப்போ பார்த்தாலும் ஒரு பொண்ணு திட்டிகிட்டே இருப்பா இல்லையா, அவ ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ வேகமா ஓடி வந்து ரிசல்ட்டை பார்க்க அந்த பொண்ணு உன்னோட போய் பாருன்ட்டா. ஸோ எப்படியும் டாப் 10ல தான் வந்திருப்பா போல. அந்த லைன்ல பார்த்துட்டு வர 5th ரேங்க் எடுத்துக்கா. இப்போ வாங்க ஓடி வந்து என்னோடது பாருமாங்குவோம். ஏன்டா உனக்கு கண்ணுக்கு இல்லையா, குருடாயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. போய் எனக்காக நீ பார்க்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவளும் பார்த்துக்கிட்டு ஃபெயில் ஆயிட்டேங்கிறான். ஐயோ என் ஷூன்னு சொல்லிட்டு கத்த வந்து பாருடா ஃபர்ஸ்ட்டுங்கிறான். ஃபெயில் ஆனதை எனக்கு போய் பார்க்கதாமன்னு சொல்லிட்டு கீழேருந்து பார்க்க இவனுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க. ஐயோ நான் எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி இவனுக்கு. இப்போ நம்ம ஹீரோ வரவும் இவனோட இன்னும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்க ஜுவானோட மார்க்கா இது, என்னால் நம்பவே முடியல, டாப் 10ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இவளும் என்னடான்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ 3rd ரேங்க், இவளை விட 2 மார்க் எச்சு வேற. இவளால சுத்தமா நம்பவே முடியல. இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக் ஓடுது. நீ என்ன ரேங்க்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஓகேன்னு சொல்லியிருப்பான். சார் ஃபார்முலாவை எழுப்பி கேட்கும்போது இவ கொடுத்த அந்த சீட்டையே பார்த்துருக்க மாட்டான். இவனாவே தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பான். அப்புறம் நான் ஃபிசிக்ஸில் அவ்வளோ ஒன்றும் மோசம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுந்து போனது. இவன் மொத்தமாக எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா படுத்து தூங்கியிருக்கான். ஸோ இந்த விஷயம் தெரியாம தான் நம்ம ஹீரோயின் பார்த்துருக்கா. அப்போ இதுதான் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ எக்ஸாமில் ஓகேவா பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்க ஆமா இது ஓகே தானங்கவும் அவன் டென்ஷனாக கிளம்பிட்டா. இப்போ இதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு பின்னாடியே வந்தவன் நான் ஒன்றும் உங்ககிட்ட போய் சொல்லலையேன்னு சொல்லி கேட்க நீ போய் சொல்லலை, நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்கிறா. அப்போ நீ கோமா இருக்கேன்னு சொல்லி கேட்க நான் இதுக்காக கோமா இருக்கணும், நீ என்னை விட 2 பாயிண்ட் அதிகமாக எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு வேற மாதிரி சொல்லிட்டு போறா. இப்போ கட் பண்ணி கிளாஸ் டீச்சர் வந்து இந்த மந்த் எக்ஸாமில் டாப் 10ல நம்ம கிளாஸ்லேருந்து 2 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சார் இவங்களை பாராட்டிட்டு இருக்க ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்கு. இப்போ கட் பண்ணி பிடி பீரியட்ல பசங்களாம் புஷ்அப் எடுக்க பொண்ணுங்களாம் உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ சரியாவே கவுண்ட் பண்ண மாட்டேங்கிறாலாம். இப்போ நின்று பார்க்கவும் தலையில் அடிச்சிட்டு இருக்கா. எதுக்கு இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டா ஒழுங்கா புஷ்அப் எடுக்கிறியா இல்லையா, நின்னா நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒழுங்காவே கவுண்ட் பண்ண மாட்டேங்கிறாவே இன்னொன்னே அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இவன் எச்சா எடுத்தது ப்ராப்ளமா இல்லை இவன் படிக்கிற பையன் மறைச்சிடான்னு ப்ராப்ளமான்னு தெரில. இப்போ நைட்டு இவன் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து மச்சான் அந்த பொண்ணு தலையில அடிச்சிட்டலாமாவே என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கானுங்க. இப்போ ஹீரோ எழுந்து போயிட்டு இருக்க வாங்க பார்த்துட்டு நம்ம தலை ஆளே மாறிட்டார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஆமா நீ கூட ஃபெயிலேருந்து பாஸ்க்கு மாறிட்டலடா அப்படின்ட்டு இருக்கான். இப்போ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது யுஜி
எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, சரி சாரி அப்படிங்கவும் எதுக்காக நீ என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கங்கிறா. இப்போ என்ன பிரச்சனை, நான் உன்னை விட 2 பாயிண்ட் அதிகமாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் இப்போ அப்படி சொன்னேன், ஆனால் அப்படி தான் பாட்டிருக்கா. இப்போ நம்மளால கொஞ்சம் ஃபேமஸ் வேறு ஆகிட்டார் இல்லையா, இந்த ப்ராப்ளமுக்கு எங்களுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் தான் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டலாம் வந்து டவுட் கேட்க அவனும் கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கான். இப்போ கிளாஸ் சார் கூப்பிட்டு மந்த்லி எக்ஸாமில் நம்ம கிளாஸ்லேருந்து 2 பேர் டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கீங்க. ஆனால் முன்னாடி இந்த ஸ்கூல் சிஸ்டம் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. ஒரு கிளாஸ்லேருந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், அதுவும் டாப்பராக இருக்கிறதால 2 பேரில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஸோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. இப்போ வெளியே வந்தவன், எனக்கு தான் அந்த ஸ்காலர்ஷிப் வேணாம் இல்லையா, நான் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனால் எனக்கும் வேணுமேப்பா அப்படின்ட்டு இருக்கான். சரி நான் உண்மையை சொல்கிறேன், என் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ஒரு கிராமத்துலேருந்து என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க, நான் இங்கேருந்து தங்கி நல்லா படித்தாதானே ஆகும், அதுக்கு தான் எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்ருக்கேன். ஹீரோவும், ஆமாம் நானும் உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து தான் வந்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது, நீ இன்னும் கோவமாக தான் இருக்கியா, சரி வேணும்னா என்ன வேணா அடிச்சுக்கவே அப்படின்னு சொல்ல, இதுக்கு வேண்டி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி செம்ம ஃபோர்ஸில் வந்து ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே நிற்கிறா. பின்னாடி இருந்ததோ சவுண்ட் கேட்குது, அதுக்கு அப்படியே ஹாய் போட பார்த்தா ஒரு புது பையன் நின்றுட்டு இருக்கான். இப்போ ஓடி போய் பல நாள் பழக்கம் உள்ள மாதிரி அவன்கிட்ட செம்ம ஜாலியாக பேசிட்டு இருக்கேன். யாரா இவன், புதுசாக இன்னொருத்தனாங்கிற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான். இதில் ஹேண்ட் ஷேக் பண்ணுறங்கிற பேரில் 2 பேர் குரங்கு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கேன். இதை வேற பார்க்கணுமாங்கிற மாதிரியே ஹீரோ லுக் விட்டு நின்றுட்டு இருக்கான். வந்த அந்த புது பையன் என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடத்தணும், அப்பதான் உனக்கான சரியான வெல்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லவும் தான் இவனுக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரே குழுன்னு ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட, இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு லூ, அப்புறம் இவன் தான் என்னோட டெஸ்க்மேட் ஜூவானுங்கிறத சொல்ல, சரி நாங்கள் இப்போ 2 பேரும் கிளம்ப போகிறோம், நீங்கள் எங்க கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வரலப்பா அப்படின்னதும், அப்போ சரி நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி நைட்டு கடையில் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. உனக்கு இங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அண்ணன் தான் ஒரு மாதிரி இருக்கான், மற்றபடி எல்லாம் ஓகே தாங்கிற மாதிரி இவ சொல்ல, அது சரி திடீர்னு நீ ஏன் இங்கே வந்திருக்க, தயவு செஞ்சு என்னை பார்க்க வந்தேன்னு மட்டும் சொல்லிடாதுங்க, ஸ்போர்ட் மீட்க்கு வென்யூ பார்க்க சொன்னாங்க, அதுதான் இங்கே வந்தேன், உன்னை இங்கே மீட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. லாஸ்ட் டைம் நீ என்கிட்ட உன்னோட பெண்ணை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டல, அது என்ன சரி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது வந்துடலாங்கிற மாதிரி தான் வந்தேன், திடீர்னு இங்கேயே தங்குவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அதான் உங்ககிட்ட சொல்ல முடியலங்கிறா. வீட்டில் இருக்கும்போது நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டுனாங்க மாதிரி இவன் கேட்க, அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது, அப்புறம் நான் இங்கே வெளியே தங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், என்னோட காசுலேயே பண்ணலான்னு தான் முடிவும் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக என் அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டார் இல்லையா, அதனால தாங்கிறா. இவங்க 2 பேரும் பேசுறதே ஏதோ பட்டு படாத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. போக போக தான் என்னங்கிற விஷயம் புரியும். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை சார் கூப்பிட்டு, நீ ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தலமா, உனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் ஜுவானுக்கு தானே இது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க, ஜுவான் வேணான்னு சொல்லிட்டாமா அப்படிங்கிறாரு. இப்போ நேராக அந்த பணத்தை தூக்கிட்டு இவ தான் வெளியே தங்க போதான் முடிவு பண்ணியிருந்தா இல்லையா, ஸோ நேராக அந்த இடத்துக்கு வந்துட்டா. பே எல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா நின்றுட்டு இருக்கேன். கொண்டமா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ளிகேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தோ இதுதான் அந்த அப்ளிகேஷன், இதில் இந்த இடத்துல நீ உன்னோட பேரண்ட்ஸ் சைனை வாங்கிட்டு வரணுங்கிறாங்க. இதுக்கு பேரண்ட்ஸ் சைனெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பேரண்ட்ஸோட அனுமதி இல்லாமல் இங்கே உனக்கு இடமே கிடையாது, உனக்கு இது கூட தெரியாம தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல் ஹாஸ்டலில் தங்கணும்னா அவள் பேரண்ட்டோட சைன் வேணும். என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அண்ணா சவுண்ட் கேட்குது. ஸோ இவர்கிட்டே சைன் வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு, அண்ணா எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, 2 நிமிஷங்கிறான். என்னப்பா இப்படின்னு சொன்னதும் 1 நிமிஷம் கம்மி பண்ணிட்டான். சரி சரி ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடுறேன், நான் ஸ்கூல் ஹாஸ்டலில் தங்கணும், அந்த அப்ளிகேஷனில் எனக்கு பேரண்ட்ஸ் சைன் வேணும், ஸோ நீ அவங்களுக்கு பதிலாக எனக்கு சைன் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் அப்பா கிட்டே இது கேட்கலாம்ல அப்படிங்கிறான். அவங்க தான் ட்ரிப்பில் இருக்காங்களே, நான் எப்படி கேட்க முடியும், நீங்கள் தான் கிட்டே இருக்கீங்க, சீக்கிரமாக சைன் பண்ணி கொடுங்களேன்னு கேட்க, உன் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லி சைனை ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லு, நீ இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் லாங் ப்ராசஸ்ப்பா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லி கேட்க, முடியாதுன்ட்டான். உங்களுக்கும் நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல, ஜஸ்ட் சைனை மட்டும் போட்டு விடுங்க, நாங்கள் போயிடுவேன்லான்னு கேட்குறா. இங்கே பாரு, இதில் 2 விஷயம் இருக்குது, ஒன்று அப்பாவோட சைன், 2வது கார்டியனா அப்பா பேர் தான் இதில் இருக்குது அப்படின்னதும், அப்போது உங்களால் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு கேட்குறா. ஆமாம் இதில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுங்கவும், அப்போ சரி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்ததும் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சு, ரொம்ப தேங்க்யூன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறா. அப்புறம் அப்படியே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக இவாவா அப்பாவோட சைனை தான் காப்பி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, வரவே மாட்டேங்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவளை அப்படியே லைட்டாக ட்ரா பண்ணிட்டு அதை காட்ட, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கீழே பார்க்கவும் தான் தெரியுது அவன் அப்பாவோட சைனை சூப்பராக போட்டிருக்கான். ஸோ உடனே பிரேக்ல ஜுவான் ஜுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. வாய் இருக்கல பேசுங்கவும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த அப்ளிகேஷனில் மட்டும் என் அப்பா சைனை போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா.
கேட்குறா, நீ என்ன திரும்பவும் என்கிட்ட ஹெல்ப் கேட்க பார்க்குறியா அப்படின்னதும், நீ இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னா நமக்கு முன்னாடி இருந்த பகை எல்லாமே காணாம போயிடுங்கிறான். அப்போ உனக்கு என்ன அப்பாக சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கொஞ்சமாச்சும் மனுஷனை நினச்சி பேசுனா அப்படின்ட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அவளை யாரோ கூப்பிடவும் எழுந்து போயிட்டா. இப்போ அந்த அப்ளிகேஷன் எடுத்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் தான் எப்படியும் இந்த சைனை பண்ணியிருப்பான் போல. கட் பண்ணி நைட்டு நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரே மெசேஜாக வந்துட்டு இருக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட் நடக்க போகுது. அதுவும் அந்த ஸ்கூலுக்கு இவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஏதோ பெரிய பகையெல்லாம் இருக்காமா, எப்படியாச்சும் நம்ம தான் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி குரூப்ல போய்கிட்டே இருக்கு. அப்படின்னு தான் தெரிய வருது அந்த ஸ்போர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போகிறது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அதான் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தா இல்லையா அந்த லூ, அவள் அவங்களோட ஸ்கூலில் ஒரு பெரிய அத்லெட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்க போது யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போறீங்களா நேம் கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ணி எல்லாரும் கத்திட்டு இருக்கேன். ரன்னிங்ல மட்டும் யாரும் சேர மாட்டேங்கிறாங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாப்பா அந்த ஆப்போசிட் ஸ்கூல்ல இருந்து வரப்போற லூங்கிற பையன் செம்ம ஸ்பீடா ஓடுவானாமா, அவனெல்லாம் யாராலையும் தோக்கெடுக்க முடியாது, அவன் தானே நான்லாம் வரவே மாட்டேன், அவன் முன்னாடி தோக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லைப்பான்னு சொல்லவும், இத்தனை நேரம் கவனிக்காது நம்ம ஹீரோ இந்த விஷயத்த மட்டும் கவனிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ வாங்க உடனே திரும்பி நம்ம ஸ்கூலுக்காக நீ ஆச்சு போடா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு ஹீரோ சொல்றான். இப்போ பக்கத்துல பயந்த பையன் இருப்பான் இல்லையா, அவனோட பேரு லின்னு. நீயே போல இல்லையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜோன் வந்தா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனை பார்க்க அவன் ஒரு முறைதான் அமைதியா திரும்பி உட்காந்துக்கிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை லூ மீட் பண்ணி, நீ பேசாம டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எங்களோட ஸ்கூலுக்கு வந்துரு, டாப் 3 ஸ்டூடெண்ட்க்கு அதிகமான ஸ்காலர்ஷிப் தராங்க, இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை இல்லையா, ஃபியூச்சர்ல எனக்கும் அப்பாவோட ஃபேஸை பாக்குற நிலைமை வராது, பார்த்து முடிவு பண்ணுன்னு சொல்ல அங்க இருக்க பொண்ணுங்கள யாரு இந்த பையன் ஹேண்ட்ஸமா இருக்கான், ஆனா நம்ம ஸ்கூல் யூனிஃபார்மே போடலையே அப்படிங்கிற மாதிரி பேசுவோம், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஸோ உடனே நம்ம ஹீரோயினும் உள்ள வந்து பார்க்க வாங்கோட சட்டை இருக்கு, இப்போ அதை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் தான் இவளுக்கு ஒன்று தோணுது, அங்கதான் வாங்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானா, ஏன்னா நம்ம வாங்க அந்த ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க போறான். இப்போ டக்குன்னு இதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு, என்ன எங்க ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கியா, எதிரி கூட நான் பேசுறதா இல்லப்பா அப்படின்ட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் ஒரே ஸ்கூல் ஆக்கிடுவோம் இல்லையா, அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் உன்னோட கிளாஸ்மேட்டை வரவே மாட்டேனான் இருக்கா. இப்போ ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வாங்க வந்து அவனோட சட்டையை பார்க்க காணோம். ஆனா ஹீரோனோட பிளேஸ்ல ஸ்கூல் அட்மிஷன் அப்ளிகேஷன் இருக்கு, எதுக்கு இதை யூஜி வச்சிருக்கா அப்படின்னு அவன் கேட்டதும் டக்குன்னு ஹீரோ பிடிங்கி பார்க்கறான். அப்போ நம்ம ஹீரோயின் டிரான்ஸ்ஃபர் ஆக போறா அப்படிங்கறத இவன் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஹீரோயின் உள்ள சட்டை எடுக்க வந்தா இல்லையா, அப்போ லூ கொடுத்த அந்த அப்ளிகேஷன் இங்க வச்சுட்டு தான் போயிருப்பா. இப்போ கிளாஸ்ல இருக்க பசங்கலாம், ஒரு பையன் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான் பாரு, பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கா, நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப வெளியே தான் நம்ம ஹீரோயின் லூவோட உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்போ இவங்களும் கரெக்டா இதை வந்து பாத்துக்கிட்டாங்களா. இப்போ வந்து நின்னதும் அவன் நம்ம ஹீரோ பார்த்து, அடே ஃப்ரெண்டை திரும்ப பார்த்துட்டேன் அப்படிங்கவும், நம்ம ஃப்ரெண்டு நான் இப்போ சொன்னேன்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் அவனோட சுத்துறா இல்லையா, அதனாலயே அவனுக்கு பிடிக்காது அவனை. இப்போ நம்ம வாங்குவோம், ஆமா கரெக்டா சொன்னேன், நீ எதுக்காக எங்க ஸ்கூல்ல வந்து சுத்திட்டு இருக்க, ஆமா எதுக்காக எங்களோட யூனிஃபார்ம் எடுத்து போட்டிருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், இது இவனோட யூனிஃபார்ம், என்னோட யூனிஃபார்ம் எப்படி உன்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லவும், அது நான் தான் எடுத்துட்டு வந்தேன், போகும்போது நானே உனக்கு வாங்கி தந்துறேங்கவும், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், போட்டோல பார்த்துருக்கேன், நீ தானே எங்க ஆப்போசிட் ஸ்கூலோட பிளேயர், எதுக்காக யூஜி நீ அவன் கூட சேர்ந்துட்டு இருக்க, இப்போ யார் சைடு வின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். போதுடான்னு சொல்லிட்டு அவனே அந்த ட்ரெஸ்ஸை கட்டி கொடுத்துட்டு, நான் தான் அவகிட்ட கேட்டேன், அதான் அவ எடுத்துட்டு வந்து கொடுத்தா, அவளுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் உங்ககிட்ட இதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். கூடவே போன காம்படிஷனில் அங்கே ஃபர்ஸ்ட்டும் நீங்கள் செகண்டும் வந்துட்டீங்க, கண்டிப்பாக இதனால உங்களுக்கு வயிறு எரியும் தான், நான் வேணா உனக்கு டின்னர் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இதெல்லாம் வேணும்னே தான் பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் நீ எங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது இந்த ஃப்ரெண்டு எகத்தாலுமா சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காதுன்னு ஹீரோ சொல்ல, நீ அப்படி சொல்ல வரியா, அப்போ நம்ம காம்படிஷனில் பார்த்துக்கலாம், சொல்லப்போனால் நம்ம 2 ஸ்கூலும் சேர்ந்து தான் இந்த காம்படிஷனையே இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட இருந்து நீ எதை லேர்ன் பண்ணிக்க போறேங்கிறத தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆவலா இருக்கேங்க, அதையும் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஹீரோ கெத்தா சொல்றான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் டைம் ஆச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டா. இப்போ அவன் போகும்போது, யூஜி இப்படி சீக்கிரமா ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம், ஸோ கண்டிப்பா நீ இதை யூஸ் பண்ணிக்கணும், ஸோ இதை தவிர விட்டுறத அப்படிங்கறத சொல்லவும், நம்ம ஹீரோயினும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. தென் கிளாஸ்ல சார் வந்து, மென்ஸ்க்கு 3 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ் இருக்கு, நம்ம ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பா யாராச்சும் கலந்துக்கிட்டே ஆகணும், இப்படி மற்ற ஸ்கூல் பார்த்து சிரிக்கிற நிலைமையில நம்ம ஸ்கூல் இருக்கு, ஒருத்தர் கூட கலந்துக்க மாட்டேங்கன்னு சொல்லி பேச ஹீரோ லேட்டா வரான். அப்படி உள்ள வரும்போதே அந்த லூ பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. நம்ம கிளாஸ் பொண்ணு கூட அவனுக்கு கொண்டு போய் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கு, அவன் ஓடுறதெல்லாம் பார்த்தோம்ல எவ்வளவு வேகமா ஓடுறான்னு, அப்ப அந்த பொண்ணே அவன் தான் வின் பண்ணணும் ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பத்தி தான் பேச, இது கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு செம்ம ஜலஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடனே நான் அதுல கலந்துக்கிறேன்னு கையை தூக்கிட்டான். பக்கத்துல நின்னு, முன்னாடி சொன்னதை மறந்துடாத மச்சான் அப்படிங்கவும், இவனும் சார் நானும் அதுல கலந்துக்கிறேன்னு சொல்லி கையை தூக்கிட்டான். இப்போ பிரேக்ல வாங்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாங் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, நீ முன்ன பின்ன இந்த ஸ்போர்ட்ஸ் பக்கமே போனதில்லை, திடீர்னு எதுக்காக கலந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா ட்ரை பண்ணலானுங்கிறான். உண்மை சொல்லு, யுஜிக்காக தானே நீ இதுல கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பக்கம் நம்ம யுஜியை காட்டுறாங்க. அவ
அப்படியே நோட்டையெல்லாம் எடுத்து படிக்க அதில் இவ ஹாஸ்டல் அப்ளிகேஷன் இருக்கு. அப்படியே கீழே பார்க்க சைன் போட்டிருக்கு. நம்ம ஹீரோ தான் போட்டு வச்சிருக்கான். இங்கே நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட்டு நம்ம ஹீரோயின் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அண்ணன் இவளுக்காக சமைச்சு வச்சிருக்காரு. நீ இன்னும் சாப்பிடல தானே, வா ஒன்னாவே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவனும் சாப்பிட்டு இருக்கேன். இப்போ அண்ணா நீ உண்மையாவே இங்கிருந்து வெளியே போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கேட்டதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இப்போ நைட் வந்து உட்காந்து அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக லூ மெசேஜ் பண்ணுறான். இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சீக்கிரமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஸ்கூலாச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக அப்ளிகேஷன்லையும் சைன் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புரியாமல் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஹீரோவை பார்க்க வர அவன் தான் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் போல. இவளையே கிராஸ் பண்ணி போகவும் தான் தெரியுது. ஜுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. எனக்காக சைன் போடுறதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறா. நீ ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறா. உன் பிளேஸில் அப்ளிகேஷனை பார்த்தேன், லோதா உனக்கு அதை கொடுத்தானா அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு ஜுவான் உன்னோட வீடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுதான் என்னோட வீடுன்னு சொல்லிட்டு காட்டேன். இது உன்னோட ஷாப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ உன் வீடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க என் ஃபேமிலி எல்லாம் முன்னாடி ஒரு ஊரில் இருந்தாங்க, இப்போ எனக்கு எங்கே போகிறதுனே தெரியலங்க. ஏன் உன் அப்பாவோட வீடு உன்னோட வீடு ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு என் அப்பா முகத்தை பார்க்கவும் பிடிக்கல, எனக்கு அந்த வீட்டுக்கு போகவும் சுத்தமாக பிடிக்கல. உன்னால் இதை புரிஞ்சுக்க முடியுமான்றது தெரியலங்க. புரிஞ்சுக்க முடியாததுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸோட க்ளோஸாக ஒன்றும் இருக்கிறது கிடையாது அப்படின்னதும் அதனால தான் நான் அந்த ஸ்கூலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே நான் போயிட்டேன்னா இனிமேல் என் அப்பா மூஞ்ச பார்க்குற நிலமை வராது இல்லையா. ஸோ அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேங்க. உனக்கு நிஜமாவே அங்கே போகணும்னு நீ நினச்சேன்னா நல்லா திங்க் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினும் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வர யுஜி ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு, ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு போ, நாளைக்கு நம்ம பார்க்கலான்ட்டான். இவன் வேறு ஸ்கூலுக்கு போகிறது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவன் இங்கே இருக்கணும்னு தான் இவன் ஆசைப்படுறான். ஸோ போகிறது பார்த்துட்டு நாளைக்கு எனக்காக சியர் பண்ணுவியா அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். இப்போ கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே போட்டியெல்லாம் ஆரம்பிக்க எங்கே திரும்பினாலும் அந்த ஸ்கூல் தான் வின்னு. நம்ம ஹீரோயினோட ஸ்கூலெல்லாம் ஓஞ்சு போய் உட்காந்துருச்சு. 1000 மீட்டரில் கூட அந்த லூ பையன் தான் வின் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த லூ பையன் நம்ம ஹீரோனை பார்த்து ஹாய்ங்க. அவள் ஷாக்காக மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வாங்கெல்லாம் அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் டே 3 கிலோமீட்டர் ஓட போகிற அந்த ரேஸ் தான். வாங்க நம்ம கிளாஸ்க்கு நம்ம தான் சியர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் இதுலையாச்சும் நம்ம வின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எழுந்து நின்றுட்டு இருக்கேன். இப்போ அந்த ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க பையன் கடைசியாக ஓடிட்டு இருந்தவன் திடீர்னு வெறி வந்து ரொம்ப வேகமாக எல்லாரையும் மிந்திக்கிட்டு போனவன் ஒரு கட்டத்தில் முடியாமல் போய் உட்காந்துட்டேன். இப்போ நான் உன் பவரை எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல் ஃபோர்ஸில் ஓடிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோவுக்காக கத்த நம்ம ஹீரோயின் மட்டும் வாய்வே திறக்க மாட்டேங்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் முந்திக்கிட்டே வந்து கடைசியாக அந்த லூக்கிட்டே வந்துட்டான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை தான் பார்க்குறான். அவன் எனக்காக சியர் பண்ணுவாளா இல்லையான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவ நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி கத்துனதும் இது போதுண்டா எனக்குங்கிற மாதிரி செம்ம வேகமாக ஓடி வந்து அந்த ரேஸையும் வின் பண்ண எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. 3ஆவதா நம்ம வாங்க வந்து விழுறான். எப்படியோ பரவாயில்லையே, நீ கூட எனக்கு செம்ம டஃப் கொடுத்துட்ட, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்ப்போம்னு சொல்லிட்டு சேலஞ்ச் எல்லாம் விட்டுட்டு போவேன். வின் பண்ணதால நம்ம ஹீரோவோட கிளாஸே அவனை சுற்றி நின்றுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் மட்டும் வாட்டர் பாட்டிலோட தனியாக நின்றுட்டு இருக்கா. இப்போ எல்லாரையும் வலிக்கிட்டு நேராக அவகிட்ட வந்து அவகிட்ட இருக்க அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி குடிச்சிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கான். தென் நம்ம ஹீரோவும் எனக்காக சியர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல நான் அந்த ஹாஸ்டல் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து போக வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். முன்னாடி அங்கே போகிறதுக்கு காரணம் என்னோட ஸ்காலர்ஷிப்பும் அக்காமடேஷனும் தாங்க. இப்போ எது உன்னை போகாமல் தடுக்க வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா முன்னாடி நான் இங்கே வந்தப்போ எனக்கு எல்லாமே புதுசு, எல்லாருமே புதுசு, ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே கிடையாது. பட் இப்போ அப்படி கிடையாது, எனக்கு இங்கே அதிக ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரூயோட ரூமில் தான் நானும் தங்க போகிறேன். இன்னைக்கு நைட்டே காலி பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ போகிறதால நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு லூவோட ஸ்கூல் எல்லாம் கிளம்ப லூமே நம்ம ஹீரோயினை கடைசியாக மீட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னதும் கரெக்ட், நல்ல முடிவு எடுத்திருக்கேன். நான் தான் முன்னாடி வேறு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணேன், ஏன்னா உனக்கு இங்கே வந்துட்டு நல்லா லைஃப் போகல அப்படின்றதால. பட் இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ஸோ கவலைப்பட எதுவும் கிடையாதுலன்னு சொல்லி பேச பேச ஹீரோவும் வாங்கவும் வந்துட்டாங்க. சரி போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் புது ஃப்ரெண்ட்களாம், இந்த பொண்ணு மட்டும் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணீங்க அப்புறம் நானே இங்கே வந்து உங்களை தொலைச்சு கட்டிடுவேன்னு சொல்ல கவலைப்படாதீங்க, இந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லவும் சரிடா டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வண்டியில் ஏறி கிளம்பிட்டான். அப்படி எக்ஸ்ட்ராஸில் நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர். அன்னைக்கு நைட்டு 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க இல்லையா, அப்போது நான் விட்டு போகிறது நீயே தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. இப்போ யூஜி மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கு போகும்போது அண்ணா எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் அந்த ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்ல, ஸோ இன்னைக்கு நான் அங்கே போகிறேங்கிறது சொல்ல அப்போது திரும்ப நீ இங்கே வர போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
ஆமா நான் வரப்போறது இல்லைன்னு இவ சொன்னதும் உன் அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாரா, எப்போ அவரு உனக்கு சைன் பண்ணி கொடுத்தாருங்கிறது கேட்கவும், அதான் நீங்க எனக்கு சைன் பண்ணல, நான் யாரையோ வச்சு சைன் பண்ணிட்டு போறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு பேசுவோம். அப்போ இன்னொருத்தர் வச்சு உன் அப்பாவோட சைனை போட வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உங்களுக்கு என்ன கவலை, இனிமேல் நான் இங்க வரப்போறது கிடையாது, சோ இன்னையில இருந்து நீங்க இங்க தனியா ஜாலியா இருக்கலாம் இல்லையா, இதுதான் நீங்களுமே எதிர்பார்த்தீங்க, அப்புறம் இந்தாங்க ஆக்சஸ் கார்டுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போவேன், அதை எடுத்து கொடுத்துட்டு திரும்ப இது வந்து என்ன தொல்லை பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இவனும் தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல காட்டுறாங்க இவங்களுக்கு அடுத்த ஒரு 7 நாள் லீவ் கிடைக்க போகுது. உடனே வாங்க 7 நாள் லீவ் கிடைக்க போகுது, நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, அந்த 7 நாளும் நான் கடையில இருக்கணும், அப்பதானே என்னோட பொருள் கூட விற்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு வர முடியாதுன்ட்டான். சரி நீ ஆச்சுமாவேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கேட்க, எனக்கு இந்த ஹாலிடேஸே பிடிக்காது, மொத்தமா உட்காந்து படிக்க தான் போறேன், படிக்கிறது தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு இருக்கா, இப்படி ஒருத்தருமே வர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப இப்போ எழுந்து போகும்போது நம்ம ஹீரோ அந்த 7 நாளும் நான் கடையில் தான் இருப்பேன், சப்போஸ் உனக்கு போர் அடிச்சதுன்னா நீ அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறான். இப்போ ஹீரோயினும் நேரா ஹாஸ்டலுக்கு வர, இவளோட ரூம்மேட்டா ரூயு மட்டும் இல்ல, அவளை புள்ளி பண்ண 2 பொண்ணுங்களுமே இதே ரூம் தான். அதுல ஒரு பொண்ணு பேரு ஷியா, அவ கொஞ்சம் ரிச்சான பொண்ணு இல்லையா, ஸோ நான் என் அப்பாவோட இங்கெல்லாம் சுத்தி பார்க்க போறேன் அப்படிங்கறது கேட்டுட்டு ரூயு கிட்ட எங்க போக போற அப்படிங்கறது கேட்கவும், நான் இங்கே தான் இருக்க போறேங்கிறத சொல்றா. அது கேட்ட அந்த ஷியாவோட ஃப்ரெண்டு, எனக்கு ரூம்லயே ஸ்பெண்ட் பண்ண போறியா, யாராச்சும் ஹாலிடேஸை இங்க ஹாஸ்டல்லயே இருப்பாங்களா, என்ன நீ இப்படி இருக்க, இதனால தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கலையா அப்படிங்கவும், அவளுக்கு ஃப்ரெண்டா நான் இருக்கேன், ஏன் படிக்கணும்னு நினைச்சா இங்க இருந்து படிக்க கூடாதா, இது கூட ஃப்ரீடம் கிடையாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட்டிவா பேசுறா. உடனே அந்த பொண்ணு நான் உன்கிட்ட பேசவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, ஷியா உடனே எதுக்காக எப்ப பார்த்தாலும் நீ குறுக்க வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஷியா உடனே போது விடுங்க விடுங்கவும் 2 பொண்ணுங்களும் கோச்சிட்டு கிளம்பிடுச்சுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு பார்த்து, அதுக்கெல்லாம் பேசுறத நீ கண்டுக்காத, இந்த ஏரியாலேயே நிறைய சூப்பரான இடம் இருக்கு, நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது, உன் அப்பா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாரு, சோ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுன்னு சொல்ல, இந்த பக்கம் அப்பா அம்மாவை காட்டுறாங்க, ட்ரிப்பை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்ன இந்த புள்ளைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி ஹாஸ்டல்ல தங்க போற இல்லையா அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் கால் பண்ணேங்க. கரெக்டா நம்ம ஹீரோயினும் வந்து நிக்கிறா. ஏன் இவ்வளோ லேட்டு, எங்க போயிருந்தாங்கன்னு சொல்லி கேட்க, நான் என் கிளாஸ்மேட்டோட பேசிட்டு வந்தேன்னு சொல்லி போய் சொல்லவும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. உள்ள கூப்பிட்டு, இப்பதான் உன் டீச்சர் எனக்கு கால் பண்ணாங்க, நீ ஸ்கூல்லே ஸ்டே பண்ணிட்டு இருக்கியாமாவே, எதுக்காக என்கிட்ட சொல்லாம நீ அங்க இருக்க, நான் உனக்கு அதுக்கு பர்மிஷனே கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கரெக்டா அண்ணனும் உள்ள வரேன், இவ்வளவு இங்க என்னோட கிளாஸ்மேட் எல்லாருமே அங்கதான் ஸ்டே பண்றாங்க, அப்பதான் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, சோ நானும் அதுக்காக தான் அங்க ஸ்டே பண்ணிருக்கேன்னு சொல்றா. உண்மையை சொல்லு, யாரு என்கிட்ட மறைக்க சொன்னா, உனக்கு யார் இந்த ஐடியாவை கொடுத்தா, ரெசிப்ட்ல எனக்கு பதிலா யார் சைன் பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு கத்துறாரு. கரெக்டா அண்ணனும் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போறே இல்லையா, நான் ஸ்கூல்லே போய் இன்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கல, நான் அங்கதான் இருப்பேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, உங்களோட எனக்கு இருக்கவே பிடிக்கலங்க, எங்க திரும்ப சொல்லுங்கிறாரு. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, இது என்னோட வீடே கிடையாதுங்க, நான் உன்னோட அப்பா, நான் எங்க இருக்கணும் அதுதான் உன்னோட வீடு, நீ வேற எந்த பக்கமும் போய் தங்க கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க ஒன்னு என் அம்மா கூட இருக்கல, வேற ஏதோ பொம்பளையோட எடுத்துட்டு இருக்கீங்க, நான் இதுக்காக இருக்கணுங்க. அப்பா டென்ஷனே அடிச்சிட்டாரு. எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க, உனக்கு யார் இப்படி பேச சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்த. ஆமா நான் பேசுவேன், இத்தனை நாளும் என் மேல உங்களுக்கு அக்கறையே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேச அண்ணா குறுக்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் தான் அவளோட அப்ளிகேஷன்லயே சைனும் போட்டேன், எங்க 2 பேருக்கும் ஒன்னா இருக்க ஒத்துக்கல, அதனாலதான் அவ ஸ்கூல்ல இருக்கணும்னு கேட்டான், நானும் கார்டியனா சைன் போட்டேன். அப்புறம் உனக்கு ஏதாச்சும் பேசியிருக்கா, இல்ல தானே, சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லிட்டு அவளையும் அனுப்பி வைக்க, அப்போ பின்னாடி போக பார்க்கறாரு. அண்ணா ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ செம்ம கடுப்புல எப்போ வருவா இல்லையா, அந்த கடை தான் வந்து டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோ வரான். இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கியம்மா, அம்மா உன்னோட ஃபேஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஒன்றும் பேசல, யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வா சண்டை போடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. நான் இப்போ செம்ம அப்செட்ல இருக்கேன், தயவு செஞ்சு என்னோட சண்டைக்கு வா, இப்போ நீ என் கூட சண்டை போட போறியே இல்ல நான் வேற யாராச்சும் தேடிக்கவான்னு சொல்லிட்டு கத்த. சரி நான் உன் கூட சண்டை போடுறேன், உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு, ஆனா தயவு செஞ்சு அழுதுறாதுங்கிறத மட்டும் கேட்க, இப்போ அப்படியே வெறி கொண்டு கையை ஓங்கி பட்டாலும் அடிச்சிட்டா. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தலையை பார்த்துட்டு, காயம் அடிச்சு போலையே, ஆனா முடியாத மறைச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இதுல வேற நான் உனக்கு பேண்டேட் வேணா போட்டு விட்டுட்டாங்க, எத்தனை பேண்டேட் போடுவேன், லைனா 3 வந்து ஓட்டு வச்சுட்டு இருப்பியோன்னு சொல்லிட்டு இவன் கேட்டதும், அப்போ வேணா நான் உனக்கு பெருசா கட்டு போட்டு விடுவா, உன்னை பார்த்ததும் ரவுடி பையன் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் வாய் முட்டு சாப்பிட்றியா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நான் பார்த்துப்பேன் இருக்கான். இப்போ இவளும் சாப்பிட்டுக்கிட்டே, இந்த சிட்டி ரொம்ப டார்க்காக இருக்குல்ல, இவன் ஒரு ஸ்டார் கூட இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நான் வேணா உனக்கு ஒரு பஞ்சு கொடுக்குவா, அப்போ இமீடியட்டா நீ நிறைய ஸ்டார்ஸை ஒரே டைம்ல பாப்பன்ட்டு இருக்கான். தென் அவளை கொண்டு வந்து ஹாஸ்டலில் விடும்போது, நாளைக்கு நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டதும், அதை நான் இன்னும் டிசைட் பண்ணலன்னு சொல்கிறான். அப்போ சரி என் கூட ரூயையும் வருவா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பிட்டா. இப்போ உள்ள வந்து ரூயி கிட்ட நம்ம எல்லாரும் ஒன்றா போகிறோன்னு சொன்னதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். வெளியே நம்ம ஹீரோ உடனே சாங்குக்கு கால் பண்ணி ஏதோ கேட்டுட்டு, இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நாளைக்கு நம்ம எல்லாரும் ஃபார்முக்கு தான் போகிறோம், சீக்கிரமா ரெடி ஆகிடு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இதை ரூயி கிட்ட சொன்னவன் 2 டேஸும் ஒரு நைட்டும் தங்க போறோம், நம்ம ஃபார்முக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று நினைச்சு பாக்குறா. ஹீரோ மாடு மேய்க்க ஹீரோயின் வாத்து மேய்ச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா உன்னோட வாத்தெல்லாம் சரியில்லை, அதனால நியூ இயர்க்கு
2 வார்த்தை கொடுத்துரு, நான் சமைச்சு சாப்பிட்டுப்பேன் இருக்கான். இப்போ இதை இவன் நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ கரெக்டா அண்ணா கால் பண்ணி கீழே வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவன் சாப்பிட்டாலோ இல்லையோன்னு சொல்லி பாவம் அண்ணா அக்கறையோட ஃபுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்புறம் உன் அப்பா அவனை அடிச்சிட்டாரு, என்னால தான் தடுக்க முடியாம போயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்கவும் தேங்க்யூ பிரதர்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இந்த மாதிரி ஒரு டோன்ல தயவு செஞ்சு என் கூட பேசாதமான்னு இவன் சொன்னதும் நான் உண்மையாவே அண்ணா மனசார கூப்பிடுறேன்ட்டு இருக்கா. சரி ஹாலிடேக்கு எங்க போறேன் அப்படிங்கறது கேட்கவும் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேங்கிறான். எங்க போறேன்னு இவன் கேட்க நாங்க ஃபார்முக்கு தான் போறோம், ஒரு நைட்டு 2 டேஸும் அங்க தங்க போறேங்கிறது சொல்ல, என்னது பசங்களோட தனியா தங்க போறியா, ஸ்கூல் படிச்சுட்டு உனக்கு யார் இதெல்லாம் அலோவ் பண்ணா, இப்படி வெளியே போறது சேஃப் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பயே நீங்க என் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கறா. என்னோட ஷெட்யூலை பார்த்துதான் என்னால சொல்ல முடியுங்கிறது இவன் சொன்னதும் நாங்க போறதுக்கு இன்னும் கார் புக் பண்ணல, நீங்க எங்களை கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. சரி சரி வரேன், சீக்கிரமா போய் தூங்க போன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே எல்லாரும் ரெடியாகி வந்துட்டாங்க. கரெக்டா ஆனனுமே வந்துட்டேன், இவர் தான் என்னோட பிரதர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்னோட கிளாஸ்மேட்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க பேரை அண்ணன் கிட்ட சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. தினம் எல்லாரும் கிளம்பி போகும்போது நீ என்ன பின்னாடி உட்காந்துட்டு இருக்க, நான் என்ன டிரைவரா, முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டான். என்ன சொல்வானு தினம் நான் ஓட்டிட்டு கிளம்ப அப்படியே அவங்களோட இடத்துக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு இடமே ரொம்ப சூப்பராக இருக்கு, ஸ்டே பண்ணுறதுக்கு தனித்தனி ரூம் கூட இருக்கு. சே என்னோட ஹாலிடேஸை இது வரைக்கும் நான் இப்படி ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது ஜுவான் தான் உனக்காக இதை ஏற்பாடு பண்ண சொன்னான், நீ இப்போ நல்ல மூட்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ணி ரூயி அவங்க பேரண்டோட ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கா. இதை கரெக்டா சாங் கேட்டுட்டான். பட் அவகிட்ட இதெல்லாம் காட்டிக்காம எல்லாரும் வெளியே கிளம்பிட்டாங்க, வா நாம வெளியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்ம குஷியா வீடியோல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் போனையே பார்த்துட்டு இருக்க, என்ன போனை பாக்குறீங்க, 2 பேரும் ஒன்னும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இப்படி போயிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இப்ப மாறி மாறி வாட்டர் கன் எல்லாம் எடுத்துட்டு விளையாடிட்டு இருக்க, தெரியாம அண்ணமலையை அடிச்சுருடா ஏதோ சொல்லிடுவானு சொல்லிட்டு சாரி எல்லாம் கேட்க கடைசியில் அண்ணனுமே உள்ள புந்துக்கிட்டாரு. இப்படி 3 பேரும் செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கத்துல ரோயி சாங் வெளியே கூட்டு சுத்திட்டு இருக்கான். இப்ப நெருப்பு போட்டதுக்காக நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இது இப்படிதான் போடணும்னு சொல்லிட்டு அண்ணனும் இதெல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ஹீரோயின் தான் எடுத்து கொடுக்குறா. அவ என்ன பேசினா அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியல. தென் இப்ப நம்ம ஹீரோவும் அண்ணனும் சேர்ந்து நெருப்பு மூட்டிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு புகைய ஒத்துக்கல, இரும ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க போய் உட்காருங்க பஸ், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதையெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இப்ப அவனோட வந்து உட்காந்துட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு 2 பேருக்குமே டிஷ்யூ வந்து கொடுத்துட்டு போறா. இப்போ அண்ணன் நம்ம ஹீரோவை பார்த்து நீ தானே அவளுக்காக அந்த அப்ளிகேஷன்ல சைன் போட்டு கொடுத்த, இதனால தான் அவ அப்பா கிட்ட அவ அடியே வாங்கினா, இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க, நேத்து அவளை மீட் பண்ண பட் அவள் இதை என்கிட்ட சொல்லலை, சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் சாரி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன். நாங்கள் 2 பேருமே கூட பிறந்த அண்ணா தங்கச்சி கிடையாது, இது உனக்கும் தெரியும். அவளுமே என்ன ஒரு பிரதரா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, நானுமே அவளை ஒரு சிஸ்டராக பார்த்தது கிடையாது. ஆனால் நேற்று அவங்க அப்பா அவளை அடிக்கும்போது தான் இந்த நிலைமையே மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அதை ஸ்டாப் பண்ணேன். அப்போ தான் நான் அவளுக்கு ஒரு அண்ணன் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. முதல்ல அவள் என்கிட்ட அந்த அப்ளிகேஷனில் சைன் வாங்க என்கிட்ட தான் வந்தா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில இருந்து அவள் போக ஆசைப்பட்டா. அப்போது நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலானோ, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்யூ. தென் இந்த ட்ரிப்பை கூட நீ அவளுக்காக தானே அரேஞ்ச் பண்ணியிருக்க. ஜுவான், ஒரு பிரதராக எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அட்லீஸ்ட் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது இருக்காங்க, ரொம்ப தேங்க்யூங்கிறான். தென்னிலேருந்து அப்படியே சாப்பிட போக இப்போ அப்படியே நைட் ஆகிடுச்சு. இப்போ மாற்றி மாற்றி பாட்டில் உருட்டி விட்டுட்டு ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டுட்டு தப்பாக சொல்கிறவங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் மட்டும் தான் ட்ரிங்க் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனால அவங்களுக்கு ஜூஸ் மட்டும் தான் குடிக்கணும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஹீரோயின் தெரியாமல் ஆல்கஹால் இருக்கிறது குடிச்சிட்டா. அண்ணனுமே குடிச்சிருக்காரு, தங்கச்சியுமே குடிச்சிக்கிட்டாலாம். நீ என்கிட்ட உண்மையே சொல்லலை, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 2 பேரும் ஓட ஆரம்பிக்க சாங்க அண்ணன் எழுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரூயுமே கூட்டிகிட்டு போயிட்டேன். இங்கே நம்ம ஹீரோயின் ஓவர் போதையில் ஹீரோ பிடிச்சி விட மாட்டேங்கிறா. நீ இனிமே என்கிட்ட உண்மையை சொல்லலதானே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டே இருக்கேன். இப்போ அவளை எழுப்பி அப்படியே லைட்டா போதை போகிற மாதிரி ஹனி வாட்டர் எல்லாம் கொடுத்து எழுப்பிட்டு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அந்த இடமே டிஃப்ரெண்டா இருக்கு. எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கும்போது இரு இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கவுட்டர் நல்லா போட்டு பாக்குறான். இரு வந்துடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ அப்படியே லைனா அந்த இடத்துல இருந்து லைட் ஆன் ஆக ஆரம்பிக்குது. சும்மா அந்த எஸ்டேட் ஃபுல்லாவே ஆன் ஆகுது. அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகா மாறிடுச்சு. நீ தானே ஸ்டார்ஸே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன், இப்போ பாரு ஸ்டார்ஸ் போல எப்படி மின்னுதுன்னு சொல்லிட்டு அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல எவ்ரி நைட் 8 மணிக்கு இது போல வந்துட்டு ஆன் ஆகுமாமா லைட்ஸ். ஸோ இதை பார்க்கறதுக்காக தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டே வந்தேங்கிறது சொல்லவும் அன்னைக்கு கடையில் கொஞ்சம் கோவமாக இருந்துட்டேன், அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். என் அப்பாட்ட சொல்லாமே ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன், அதனால தான் அப்படி பிரச்சனையும் ஆயிடுச்சு. உங்ககிட்டயுமே அதனால தான் நான் சைன் கேட்டேன் அப்படிங்கிறது சொல்லவும் அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறது வேற சொல்லிட்டு சிரிக்கேன். ஜுவான்,
நான் என்னோட சீக்ரெட்டை சொல்லிட்டேன், நீ எப்போ உன்னோட சீக்ரெட்டை சொல்ல போறேங்கிறது கேட்குறா. இப்போ அப்படியே ஹீரோவை காட்டிட்டு அந்த டே முடிய நெக்ஸ்ட் டே நல்லா தூங்கிட்டு இருக்கா. சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு வரான். இங்க இதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறது கேட்கவும், நீ தானே என்னோட சீக்ரெட்டை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வர ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. இவரை தான் நம்ம ஹீரோ டே அண்ட் நைட் அவனோட வீட்டுல உட்காந்து பார்த்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருப்பான். இவர் தான் என்னோட அங்கிள் லூ. இவரோட ஷாப் தான் அந்த சில்வர் ஷாப். அப்புறம் அங்கிள் கிட்ட, அங்கிள் இதுதான் யூஜி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னல, இந்த பொண்ணு தான் நம்ம கடையை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணா, அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காக நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கோமாளிக்கு இருப்பார் போல எதுவுமே பேசாம படுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவர் ஏன் இங்க இப்படி இருக்காரு அப்படிங்கறது இவ கேட்கவும், இவர் ரொம்ப நாளா இப்படிதான் படுத்துட்டு இருக்காரு, டாக்டர் சொன்னாரு இவரை எழுப்புறதுக்கு 100ல் 10% மட்டும் தான் வாய்ப்பு இருக்குன்னு. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அவர் கூட எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பா அவர் ஒரு நாள் எழுந்திருக்கி தான் போறாரு. அப்போ நீ லேட் நைட் அதிகமாக தூங்காததும் அடிக்கடி லீவ் போடுறதும் உன்னோட அங்கிளை பார்க்க வரதுக்காகவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் தான் என்ன வளர்த்தாரு, ஸோ நான் அவரை இப்போ பார்த்துக்கிறேன், அதுவும் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ தான் அவளுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது, இவர் பண்ணது தான் அந்த ஷோகேஸில் வச்சிருக்க பொருட்கள். அதனால தான் நம்ம ஹீரோவும் அது யாருக்கும் சேலும் பண்ணாமல் ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டான். தென் நைட்டெல்லாம் அதிகமாக தூங்காமல் ஸ்கூலில் வந்து அதிகமாக தூங்குறதுக்கு காரணமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் எப்போவும் இவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். இங்கே நம்ம ஹீரோவும், என் அம்மா இறந்து போனதுக்கப்புறமா என்னோட அங்கிள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து வளர்த்தாரு. என் அங்கிள் தான் சொன்னார், என் அம்மா வானத்தில் ஒரு நட்சத்திரம் ஆகிட்டாங்க, எப்போவுமே என்னோடதான் இருப்பாங்களாமான்னு. ஆனால் அவங்க இறந்து போனதுக்கப்புறமா எப்படி நட்சத்திரம் ஆவாங்க, இது எல்லாமே என்னை கம்போர்ட் பண்ணுறதுக்காக இவர் சொன்னது. ஆனால் ஒரு கடல் மாதிரி அந்த லைட்ஸை ஒரு ஸ்டார்ஸாக பார்க்கும்போதுன்னு சொல்ல வரும்போது, வானத்தில் இருக்க மேகம் எல்லாமே கலைஞ்சு போயிட்டா ஸ்டார்ஸ் கண்டிப்பாக தெரியும் இல்லையான்னு சொல்ல வரா. ஸோ நம்ம ஹீரோ குட்டி பையனாக இருக்கும்போது அவனோட அங்கிள் இப்போ நம்ம ஹீரோயின் எப்படி பார்த்தா அந்த மாதிரி லைட் செட்டிங்கை நம்ம ஹீரோவுக்கு காமிச்சிருக்காரு. இப்போ அங்கிளை பார்த்து, ஹலோ அங்கிள், என்னோட பேர் தான் யூஜி, நான் ஜுவானோட டெஸ்க்மேட். அப்புறம் என்னோட மெயினான டியூட்டி இவனை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுடுவேன். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஜுவேட் ஆகிடுவான், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ, அங்கிள் நீங்கள் இதை கேட்டிங்களா, நான் மட்டும் கிராஜுவேட் ஆகலைன்னா அதுக்கு முழு காரணம் இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணுக்கிட்டே கேளுங்கன்னு இருக்கான். பட் எதுவுமே நடக்கிறது தெரியாமல் அங்கிளோ படுத்துட்டு இருக்காரு. இப்போ நர்ஸும் வந்து கிளம்ப சொல்ல ஹீரோவுமே அங்கிளுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறான். தென் ரிப்போர்ட்டில் சைன் பண்ணும்போது நர்ஸும், உன்னோட அங்கிளுக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, கவலைப்படுவேனா நாங்கள் சரி பண்ணிடுவோம். அப்புறம் உன்னோட வயசில் ஒரு பையன் அவனை பார்க்க வந்தாங்கவோ, இவன் ஷாக்கா அவங்கள விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அவனை பார்க்கவில்லை, இது மாதிரி அவுட் சைடரெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாருங்கவும், திரும்ப அந்த பையன் வந்தால் எனக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பும் போது கரெக்டாக அண்ணன் கிட்ட இருந்து காலையிலேருந்து ஆளைய கண்ணு எங்கே போய் தொலைஞ்சேன், இப்போதைக்கு நான் தான் உன்னோட கார்டியன், என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது, நான் இப்போ உன்னோட ஸ்கூல் கேட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் கத்த. ஹீரோ வாங்கி, நான் ஜுவான் பேசுகிறேன், நானே அவளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுறேங்கிறான். ஓகே, மறக்காம அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விடு, கொஞ்சம் அவங்க வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் கிளம்பி நேரம் ஸ்கூலுக்கு வந்துடுறேன். அண்ணா அவளை கூட்டு போக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எங்கே தான் போய் தொலைவோ, உன்னெல்லாம் தங்கச்சியை ஏன் தான் வச்சுணும், வந்து தொலை சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன், அங்கே ஏதாச்சும் தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுன்னு ஹீரோ சொல்கிறான். நான் அவள் பக்கம் இருக்கல, அவளுக்கும் தேவையே இருக்காது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போ வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது, இப்போல்லாம் நீ உன்னோட டிஸ்க்மெண்ட்க்கு ஓவர் அட்டென்ஷன் கொடுத்துட்ருக்க, நானும் இதை பார்த்துட்டு தான் இருக்கேன், உன்னோட வேலை படிக்கிறது மட்டும்தான், அதை மட்டும் சரியா பாருன்னு இருக்கான். இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்டு போறீங்க, என் அப்பங்கார என்ன போட்டு அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ விட்டு போனதுலேருந்தே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு, உன்னை திரும்பவும் எப்படியாவது வீட்டில் வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியல, உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் இப்படி சரியில்லாமல் இருக்கும்போது எதுக்காக அவன் அப்பா இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கேட்கவும், உங்கள் முன்னாடியும் உங்கள் அம்மா முன்னாடியும் அவரோட இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போது இப்போ போய் நீ என்ன பண்ண போறியம்மா அப்படிங்கிறது கேட்கவும், அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இதுக்கு உங்களோட ஹெல்ப்புமே எனக்கு வேணுங்க, அண்ணா சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் ரெடியான்னு கேட்டுட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து மாற்றி திட்டிக்கிறாங்க. மூஞ்செல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாதுங்க, அவனும் திரும்ப திட்டிட்டு இருக்கான். அப்பா ஓடி வந்து பார்க்க, நீயும் அப்பாவும் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் சண்டையும் நடந்துட்டு இருக்கு, என்னதான் அவங்க 2 பேரும் லீக்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம 2 பேரும் பிளட் ரிலேஷன் கிடையாது, எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கலையே, உன்னை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியுங்க, பாத்தீங்களாப்பா இந்த வீடு என்னை எப்பவுமே ஏத்துக்காது. அப்பா சமாதானப்படுத்த வரவும் அண்ணக்கார குதிச்சுட்டு இருக்கான். இப்ப அம்மா கோமா வந்து வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட, இப்ப 4 பேரும் ஒன்னா வந்து ஒன்னும் நடக்காத மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. அப்பா மேலமா சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்ண 2 பேரும் திரும்ப சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி அவங்க ரூம்குள்ள போயிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்தாதான் அவன் பாவம் பதறி போய் எப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னு இருக்கா இவன். இப்போ அப்பா உள்ள வந்து, நானும் ஆன்ட்டியும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், உன்னோட ஆசையை நாங்கள் தடுக்க விரும்பல, பட் நீயும் அங்கேயே இருக்க முடியாது இல்லையாமா, எப்போ இருந்தாலும் உனக்கு இந்த வீடு தான் எல்லாமே, ஸ்கூலை விட இங்கே ரொம்ப நல்லா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவும், அங்கே போனதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குங்கிறது சொல்கிறா. உடனே அப்பா காசு அனுப்பி விட்டுட்டு தீருமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவளுக்கு ஒரே சிரிப்பு.
எப்படியோ இவங்க 2 பேரும் போட்ட பிளான் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் ஹாஸ்டலில் அந்த சியாங்கிற பொண்ணு வெளியே போயிருந்தா இல்லையா, கொரியாக்கு ஏதோ போயிருப்பா போல். அங்கே போய் நிறைய திங்ஸ் இவங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே திரும்ப வந்துட்டா. இப்போ அந்த கிஃப்ட்டை எடுத்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டா இது ஏதோ பக்கத்து மாலில் தான் வாங்கி கொடுத்துருக்காங்கிறத. ஸோ இதை ஓப்பனாகவே நம்ம ஹீரோயின் கிட்ட அவள் கோச்சிட்டு கிளம்பிட்டா. இப்போ அவள் ஃப்ரெண்டு ஓடி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவள் இன்னும் திரும்பியே வரல, ஹாஸ்டலும் மூட போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லவும் இப்போ எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் அவளை கண்டுபிடிச்சிட்டா. அவள் பேரண்டோட தான் அவள் சண்டை போட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு என்னை விட எல்லாமே தானே முக்கியம், என்னை விட இந்த ஒர்க்கு தானே ரொம்ப முக்கியம், உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனாக பேசிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோயின் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கலாம். உடனே காலை கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஃபஸ்ட்டு அழுக்கிறத நிறுத்து, ஹாஸ்டல் மூடிடுவாங்க சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துட்டா. இப்போ இந்த பொண்ணு போகும்போது நான் பேசினது யார்கிட்டையும் சொல்லிடாது அப்படிங்கிறது சொல்லவும் நீ என்ன பேசினங்கிறதே நான் கேட்கலன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸில் வாங்க விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா அந்த ஃபார்முக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துருப்பீங்க போலையே, 10-15 ஃபோட்டோ ஒட்டுக்க எடுத்து தள்ளியிருக்கீங்க, அந்த சாங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுச்சில் கொட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ எப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அந்த சியா பொண்ணு நம்ம ஹீரோனையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. தென் அவன் நம்ம ரூஹிக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கூட ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவா போல. ஸோ திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ கடைசியில் அவகிட்டே வந்து என்னோட சீக்ரெட் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் தானே பண்ணேன், எதுக்காக சொன்னங்கிறது கேட்குறா. ஆனால் நான் யார்கிட்டயும் இது சொல்லவே இல்லைப்பாங்கிறான். உண்மையை சொன்னையா இல்லையா அப்படிங்கிறது கேட்கவும் எந்த ஃபேமிலியில் தான் பிரச்சனை இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது, அதை பற்றி எனக்கும் புரியும் தெரியும், எதுக்கும் கவலைப்படாத, சத்தியமாக இதை பற்றி நான் வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இப்போ ஈவினிங் நம்ம ஹீரோயினும் கிளம்பி நேராக ஸ்டோருக்கு வந்துட்டு இருக்கும்போது உள்ள நம்ம ஹீரோவோட ஸ்டோரில் யாருன்னே தெரியல எவனோ ஒருத்தன் அங்கேயும் எங்கேயோ தேடி பார்த்துட்டு ஒரு லைட்டோட டிராயிங்கை நம்ம ஹீரோ வச்சிருப்பான் இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ 2 பேரும் உள்ள வந்து பார்க்க எவனோ ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். உன்னை ஆல்ரெடி வர வேண்டாம்னு சொல்லியிருக்கல, எதுக்காக இங்கே வந்து அப்படிங்கிறது ஹீரோ கேட்கவும் அப்போ என்னை திரும்ப அடிச்சு திரும்ப ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஸோ டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ அவனை செவத்தில் போட்டு அடிக்க பார்க்க நம்ம ஹீரோயின் தடுத்துட்டு இருக்கா. அந்த பையனும் அடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணும்னே உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். இதில் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு, இப்படியெல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவோம். அவனை அடிக்க முடியாத கோவத்தில் அவனோட கையவே காயப்படுத்திட்டு இருக்கான். இப்போ போறியா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பேசுவோம். அவன் பாட்டு சிரிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பேசுறதே நம்ம ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். இப்போ வேகமாக ஓடி வந்து அந்த ஒரு லைட் டிராயிங் இருக்கும் இல்லையா, அதை தான் எடுத்து பார்க்குறான். அது இருக்குது. அதுக்கப்புறமா தான் உசிரே வருது. கையில் ரொம்ப காயம் இருக்கவும் அதுக்கு பேண்டேட் போடலாம் நம்ம ஹீரோயின் பார்க்க அதை கண்டுக்காம ஹீரோ பாட்டுக்கு வெளியே ஓடிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் நேராக மெடிக்கல் ஷாப் போய் அவனுக்காக மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கிளம்பிட்டா போல. ஓஞ்சு போய் நம்ம ஹீரோ வீட்டில் வந்து பார்க்க மெடிசன் இருக்குது. அந்த புதுசாக வந்த பையன் யாருங்கிறது தான் தெரியல. இப்போ ஹீரோ அந்த மருந்து எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே கையில் கொட்டு போட்டு வரேன், உன் கைக்கு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் பூனை கடிச்சு வச்சுச்சுங்கவும் பூனை கடிச்சு வச்சுருச்சா, இதுக்கு முன்னாடி இது அப்படிலாம் பண்ணதே கிடையாதே, ஆனால் எப்படிப்பட்ட பூனையெல்லாம் நீ வைக்காத, நானாக இருந்தால் எப்போ தூக்கி போட்டிருப்பாங்கவும் நீ அந்த பூனையை பற்றி பேசாத, இங்கே இருக்க ஒருத்தனை விட அந்த பூனை எவ்வளவோ மேல்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் இன்டெரக்டாக திட்டிகிட்டு இருக்கா. தென் அப்படியே கிளாஸும் ஆரம்பிக்குது. இப்போது நைட் நம்ம ஹீரோ தூங்கல போல் கிளாஸில் வந்து தூங்கிட்டு இருக்கான். டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க போல, எழுந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் நம்ம ஹீரோயின் சொல்லி தருவான்னு கீழே பார்க்குறான். அவன் சொல்லியே தரலையா. ஸோ 4 திட்டு வாங்கிட்டு அவன் படி கீழே உட்காந்துட்டான். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் வாங்க பேசுறதுக்காக திரும்ப ஹீரோயினோ கோவமாக கிளம்பிட்டா. லஞ்ச் டைம்லையும் 2 பேரும் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றத பார்த்துட்டு வாங்க நம்ம சாங் கிட்ட இன்னமும் இவங்க 2 பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுட்டா, என்னங்கிறதாண்டா தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ ஈவினிங் நம்ம ஹீரோயின் லைப்ரரியில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது தான் யோசிச்சு பார்க்குறா. ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன் அங்கிளை பார்க்க வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பாங்க. தென் அதே போல் ஒரு பையனும் ஹீரோவோட கடைக்கு வந்திருப்பான். அப்போ 2 பேரும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மாடியில் வந்து ஒரு லைட் வச்சுருப்பாங்க இல்லையா, அது இவனோட அங்கிள் டிசைன் பண்ணது தான். ஸோ அதை போட்டு விட்டுட்டு அப்படியே அவரோட எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான் அது எல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்ததும் சாங்கியும் வாங்கி உட்கார வச்சு நேற்று ஒரு பையன் வந்தான் இல்லையா, அந்த பையனோட பேர் ஷி. ஹீரோ வந்து அவனை திட்டும் போது அவன் பேர் சொல்லி தான் திட்டிருப்பான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஷி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யார் அந்த ஷியா, அந்த ஷியால தான் அப்போது ஜோனுக்கு கையில் காயம் இருக்கான், அவன் தான் ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன்லாம் ஒன்றும் பண்ணல, அவன் அடிக்க போய் தான் ஜோன் வேணும்னே கண்ணாடியில் அடிச்சுக்கிட்டு அவனை காயப்படுத்திக்கிட்டான் அப்படிங்கிறத சொல்லவும், ஏன்னா முன்னாடி அந்த பயந்து போன பையன் லின்னு இருப்பான் இல்லையா, அவன் கூட நம்ம ஹீரோயின் கிட்ட போன செமஸ்டர் நம்ம ஹீரோ அவனோட டெஸ்க்மேட்டையே அடிச்சு பொழந்து எடுத்துட்டான்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ அடித்த பையன் தான் அந்த ஷீ. இப்போ இங்கே இவனுமே அந்த ஷீக்கு ஜோன் சந்தோஷமாக இருக்கிறதே பிடிக்காது, அவள் வேணுனே செட்டப் பண்ணி தான் நம்ம ஹீரோவை இப்படி கெடுத்து விட்டதே. நம்ம ஹீரோவை எல்லாருமே இப்போ ரவுடின்னு சொல்கிறதுக்கு காரணமே அவன் ஒருத்தன் தான். இது எல்லாத்தையுமே அவன் வேணுனே தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி அவன் நம்ம ஹீரோவை கஷ்டப்படுத்திட்டு இப்போ அவன் சந்தோஷமாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப எமோஷனாக பேசுகிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்கிட்டு
கிளாஸ் விட்டதும் சில பொருளை எல்லாம் வாங்கிட்டு நேராக ஹீரோட வீட்டுக்கு வெளியே தான் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எதிர்த்து ஹீரோ வெளியே வந்து பார்க்கவும் தான் தெரியுது வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. இவளை பார்த்ததுமே சிரிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் அது வெளியே கட்டிக்காம உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மெடிசனை நான் போட்டுக்கிட்டேன் அதனால தான் பரவாயில்ல அப்படிங்கிறான். கையை கொண்டான்னு சொல்லிட்டு இவளே மறுபடியும் மெடிசன் எல்லாம் பார்த்து போட்டு விட்டுட்டு அங்கே இருக்க ஃபோட்டோவை பார்க்குறா. அதில் அவன் அங்கிளோட இவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருப்பான் போல். ஸோ ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபோட்டோஸ்லலாம் இருக்கான் நம்ம ஹீரோ. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ஜோன் உன்னோட பர்த்டேவும் சீக்கிரம் வரப்போகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸில் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வாங்க பிடிச்சி நவம்பர் 16 தான் ஜோனோட பர்த்டே, நான் உன்னோட ஃபோட்டோஸில் பார்த்தேன். ஸோ பர்த்டேக்கு ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் பர்த்டேவான்னு சொல்லிட்டு கத்துறான். இது கேட்டு நம்ம ஹீரோ எழுந்ததும் ஒன்றும் தெரியாத மாதிரி 2 பேர் திரும்பிக்கிட்டாங்க. என் பர்த்டேக்கெல்லாம் பெரிய விஷயமா ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்கவும் இது உன்னோட 18வது வருஷம் பர்த்டே, கண்டிப்பாக இதை நீ செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்ல என் அங்கிளோட ஹாட் பாட் ரெடி பண்ணுறோம் வந்து எல்லாரும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டான். இப்போ பிரேக்கில் நம்ம ஹீரோயின் சாங்கையுமே மீட் பண்ணி அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஐடியாலாம் கேட்டுட்டு இருக்கா. இப்போ வாங்க என் ஐடியாவை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நைட்டு தனியாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜோன் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கங்கே நின்று கத்துற மாதிரி அவனுக்கு கேட்க வச்சு டப்புன்னு அவனை அசந்த நேரத்தில் கடத்தி கூட்டு வந்து கிஃப்ட் பாக்ஸில் இருந்து இவங்க 3 பேரும் ஹாரர் படத்தில் வர மாதிரி இவங்க 3 பேரும் ஹாப்பி பர்த்டே கோரஸாக பயங்கரமாக பாட இது கேட்டு நம்ம ஹீரோ பயந்து போய் உட்கார மாதிரி இவனோட ஐடியாவை இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த பாட்டு முடியுது. நாளைக்கு என்னோட அடுத்த பாட்டில் வந்து பார்க்குறேன்.